Foundation presents CBS சிறுவர் வேதாகம பள்ளி நாள் 1 CBS 2025 பையன் ஒருத்தன் வந்து ஒரு ஜோக் சொல்றாப்ல சொல்லுப்பா. ஒரு விலங்குக்கு கண்ணு இருக்காது, நாக்கு இருக்காது, காது இருக்காது. என்ன விலங்குனா? அமீபா வாடா. கை வாடா உள்ள வாடா. கை விலங்குனா? மூணு சிங்கம்னா 3 சிங்கம்டா. 3 சிங்கத்துல 2 சிங்கம் டிவி ஆன் பண்ணிச்சானா? ரைட். ஆனா வழியா. ஒரு சிங்கம் டிவி ஆன் பண்ணிச்சான், ஆன் ஆச்சான். எப்படி? சிங்கம் முதல்ல டிவி பார்க்கன்றதே நீ சொல்லிதான் தெரியும் எனக்கு. இவன் ஒருத்தன் எங்கதுடா 1 ரூபா காவடி கண்டுபிடிக்கிறீங்க? வந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அப்பனா கையை உயர்த்தாதவங்களுக்கெல்லாம், கையை தூக்காதவங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லையா? இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன். ஓகே 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 இன்னும் ஒரு வாட்டி கூட கேட்குறேன். போதும் 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 இப்போ நான் மறுபடியுமா கேட்க போகிறேன். நான் இந்த சிபிஎஸ்க்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெரி குட். அப்போ எல்லாம் சந்தோஷமாக வந்திருக்கீங்க. நம்ம நேராக நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போயிடலாம். முதலாவது நீங்கள்லாம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் காத்திருக்குறாங்க. அவங்கள நமக்கு ரிசீவ் பண்ணிடணும்ல. நீங்கள்லாம் வந்துட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வரலையே. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லலாமா? வந்திருக்கீங்களா? ரோசி ரோசி வந்திருக்கியா? எல்லாம் வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போங்களாம்மா. ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், ஒரு குட் மார்னிங் சொல்லலாம். இவங்கெல்லாம் நிறைய பேர். எத்தனை பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? பாத்தியா ரோசி, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தியா? நீ கூப்பிட்டு வந்தியா? வெரி குட். அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க? காமிய. நீ வா, கூட்டிகிட்டு வா, அவங்களையும் வெளியே கூட்டிகிட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நோ டைம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். யாரு கேட்கல? ஜான். ஜான் ஓகே, ஜானி வருவான், ஜானி வருவான். ரோசி ஜானி நம்மளுக்கு எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க வருஷா வருஷம். இந்த வருஷம் அவனுக்கு திட்டமாக சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், புதுசாக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், யாருன்னா கூட்டிகிட்டு வரலன்னா உதைக்கலாமா? அவனை உதைக்கலாமா? ஓகே. பாவமா? அவன் பாவம் சொல்லிட்டான்டா, அவன் பாவம் சொல்லிட்டான், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, பார்ப்போம். இன்னைக்கு வந்து யார் அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான்? ரோசியும் ஜானியும், இன்னொருத்த பேர் மறந்துட்டேனே. ரோசி ஒன்று, ஜானி ஒன்று, இன்னொருத்தன் யாரு? டாம் இல்லையா? 3 பேரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வெக்கப்படுறீங்களா? என்ன வெக்கப்படுறீங்களா? ரோசி நம்ம கூப்பிடலாமா? ரோசியை கூப்பிடலாமா? ரோசி. அடுத்தது ஜானியை கூப்பிடலாமா? ஜானி சீக்கிரமா வா, உன்னை ரிசீவ் பண்ணிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணணும். நம்ம வந்து இன்னும் ப்ரேயர் பண்ணல, அதனால இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரியா? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சூப்பர். அப்பா உனக்கு வெளிச்சம்லாம் வேற போட்டிருக்காங்க ரோசி. ரோசி நீ வெளியே வரணுன்றதுக்காக உனக்கு வெளிச்சம்லாம் போடுறாங்க பாரு, லைட் எல்லாம் போட்டிருக்காங்க பாரு, நீ கலராக தெரியணுன்ட்டு. அப்படியா ரோசி? கலராக தெரியணுன்ட்டா? சீக்கிரமா வெளியவா, அவன் சொல்லிட்டான் பாரு, சீக்கிரமா வெளியவா சொல்லிட்டான் பாரு. ஹாய் ரோசி. ஹலோ. ஹாய் ரோசி வந்துட்டாளே. நீங்க ஹாய் சொல்லலையா? அவ கோச்சிட்டு இருக்கா. வெரி குட் ரோசி. சரி நீ மட்டும் வந்திருக்கிறிய, உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க? எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. பாத்தியா பாத்தியா, நீயே லேட்டு. ஹலோ. ஜானி வந்துட்டான்.
ஜானி வந்துட்டா, ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய். சரி சரி, நீ வந்துட்ட. இன்னொருத்தன் எங்க? டாமி. டாமி? டாம். என்ன அவன் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கானா உள்ள? டாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றானா? என்ன பண்றான் பாத்தியா? சரி சரி, அது போகட்டும். ஹாய் டாமி. ஹலோ. ஓகே, நீங்க அவனுக்கு ஜோரா கை தட்டி வரவேற்றுலாமா? ஓகே, வெரி குட். சவுண்டே கேட்கல. சவுண்ட் கேட்கலையாமே? பின்னால இருக்க அண்ணா கை தட்டலையா? அக்கா கை தட்டல? சூப்பர். சரி, அது போகட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். டாமி, அதெல்லாம் சரிதான். தலை ரொம்ப ஓவரா தூக்கிட்டு இருக்கிறிய, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை மட்டுமா வர சொன்னேன்? உன் கூட யார் வரணும்? உன் கூட யார் வரணும்? உன்னோட ஃப்ரெண்ட் வரணும்ல? ஆமா. அப்ப உன்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணு. என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா யார்? ஏய், என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கற? என்ன எட்டி பார்க்கறான் அவன்? ஹாய், கொஞ்சம் எட்டி பாரு. அடடா, என்னடா அவன் என்ன சொல்றான்? பரவாயில்ல, வெக்கப்படாத. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், வெக்கப்படாத. வெளியே வாடா. சீக்கிரமா வா. ஐ, கை தட்டிலாமா அவனுக்கு? வெரி குட். ஓகே, அவனோட பேர் கேட்போமா? உன்னோட பேர் என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கிறியே. என் பேரு ராமு ஆண்டி. அச்சச்சோ, உன் பேர் ராமுவா? வெரி குட், வெரி குட். ஹாப்பி டு வெல்கம் யூ. தேங்க் யூ ஆண்டி. சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்திருக்காங்களா கூட? என் ஃப்ரெண்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறான் ஆண்டி. பாத்தியா, கிளம்பி இன்னும் வரல. அப்ப நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துறலாமா அவனை? நெக்ஸ்ட் செஷன்ல அவங்களெல்லாம் பாத்துறலாமா? ஓகே, அப்ப நம்ம ஜெபம் பண்ண போனோம். பின்னாடி போய் சமத்து குட்டி மாதிரி உட்கார்ந்து கிளாஸை கவனிக்கணும். டீச்சர் கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது. இவங்கள மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? ஓகே ஆண்டி. ஜானி, தூங்கிட போற? தூங்க மாட்டேன் ஆண்டி. சரி, ஓகே ஓகே. அப்ப பாய் சொல்லிடலாமா? இப்ப போட்டோம். பாய். ஓகே, அப்படியே நம்ம எல்லாம் என்ன சேர்ந்து முழங்கால் படிடலாம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம முதலாவது ப்ரேயர் பண்ணிட்டு எந்த காரியம் பேசக்கூடாது. இங்கே முன்னாடி ஒரு டீச்சர் உட்காருங்கம்மா. எல்லாம் ஒரே இடமா உட்காராதீங்க. கொஞ்சம் நவுந்து இங்கே அங்கன்னு கொஞ்சம் உட்காருங்க. ஓகே, ஜெபம் அப்படின்னா ஏசுவாமியோட நம்ம பேசுகிற நேரம். சரியா? எல்லாம் கொஞ்சம் என்ன கவனி, எல்லாம் என்ன கொஞ்சம் கவனி. ஜெபம் அப்படின்னு சொன்னாக்கா ஏசுவாமியோட நீ மாத்திரம் பேசுகிற அந்த நேரம். அந்த நேரத்தை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. சரியா? சரியா? ஜெபம் சொல்லிட்டா மட்டும் அந்த நேரத்தை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏசப்பாவோட நீயும் ஏசப்பாவை மட்டும் பேசுகிற நேரம். அப்போ நம்ம செய்யணும், கண்களை மூடி பயபக்தியோடு நம்ம எந்த காரியத்தை கேட்குறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சரியா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடலாம். ஓகே, நம்ம மத்தியில் சகோதரி ஷாலினி இருக்காங்க. முன்னாடி வந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா, வல்லவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த முதல் நாள் விபிஎஸ்ஐ கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவரை அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போறீரே, அதற்காக நன்றி 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 தகப்பனே. இயேசுவே அப்பா, இந்த சின்ன பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா, விதைக்கிற விதை ஆண்டவரே 30 60 100 பலன் தரும்படி என் தேவன் நீர் செய்ய போறீரே, அதற்காக நன்றி நன்றி தகப்பனே. அப்பா, கேட்கிற பாடல்கள், வசனங்கள் ஆண்டவரே, கதைகள் அவங்க வாழ்க்கையில பிரயோஜனமாய் நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, அவங்க பெரிய வயதானாலும் அந்த வசனத்தை மறக்காதபடி அவங்க வாழ்க்கையில அதன்படி செயல்படும்படி என் தேவன் நீர் செய்ய போறீரே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைகள் மூலம் அநேக குடும்பங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர போறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. முதலாவது அவங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வாங்க. இந்த பிள்ளைகளை அப்பா நல்ல ஒழுக்கத்தோடு வளர தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற போறீரே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பிள்ளைகளை தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்மையினால் இந்த பிள்ளைகளை நீர் முடிவு சூட்ட போறீரே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆளுகை செய்யுங்க, நீரே
ஆளுகை செய்யுங்க தகப்பனே, பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஓகே, எல்லாரும் அப்படியே உட்காரலாம். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடல் நேரம். முதலாவது ஒரு புது பாடலை நம்ம கற்றுக்க போகிறது திருப்பி. ஓகே, இன்னைக்கு நம்ம யூஸ்வலாக எப்போவுமே என்ன செய்வோம், ஒரு தலைப்பை வச்சு தான் அந்த சிபிஎஸ்ஸை நம்ம நடத்துவோம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமாயிரு. இந்த வருஷத்துக்கான தலைப்புன்னா எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறீங்க? இல்லை, நம்மெல்லாம் தைரியமாக இருக்கிறோம் இல்லை? ஆனால் ஆண்டவர் கொடுக்குற தைரியத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போகணும். நமக்கு நம்மளுடைய சுய பலனோ நம்மளோட சுய ஸ்ட்ரென்த்தோ கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற, இயேசுவாமி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பலனோட தைரியமாக ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்ள வேணும். எத்தனை பேர் இந்த வருஷம் எக்ஸாமில் தைரியமாக பாஸ் பண்ணிட்டீங்க? வெரி குட். ஜோராக கைகளை தட்டலாமே. அப்போ கை தூக்காதவங்களாம் ஃபெயில் ஆகிட்டீங்களா? எனக்கு சந்தேகமாக இருக்கே. உன் பேர் என்னது? உன்னதான் கேட்குறேன். ஜெர்ஷா தானே உன் பேர்? உன் பேர் என்னது? ஜெர்லின். ஜெர்லின் ஃபெயில் ஆயிட்டியா? கையை தூக்கலையே பின்ன, நான் பார்க்கலையே. ஓகே, ஜோரா கைகளை தட்டிடலாமா? ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு சில தைரியங்களோட நம்ம வாழணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாள் தலைப்பு எடுத்திருக்கோம். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை எதிர்க்க தைரியமாயிரு. எது? பாவத்தை எதிர்க்க தைரியமாயிரு. எல்லாம் சண்டை போடுறதுக்கு தைரியமாக இருப்பீங்க, அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு தைரியமாக இருப்பீங்க, அப்பா சொல்கிறது கேட்காம செய்யறதுக்கு தைரியமாக இருப்பீங்க, போவாத இடத்துக்கெல்லாம் போவேன்னு சொல்லி தைரியமாக சொல்வீங்க. ஆனால் இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுது? பாவத்தை எதிர்க்க தைரியமாயிரு. என்னது பாவம்னா என்ன? இன்னைக்கு நம்ம வருகிற நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு தலைப்பு எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? பாவத்தை எதிர்க்க. நான் சொல்ல திருப்பி சொல்கிறீங்களா? பாவத்தை எதிர்க்க தைரியமாயிரு. சத்தம் பத்தலையே. பாவத்தை எதிர்க்க தைரியமாயிரு. இன்னும் ஒரு வாட்டி. பாவத்தை எதிர்க்க தைரியமாயிரு. ஓகே, ஏன் நான் இப்படி திருப்பி சொல்ல வைக்கிறேன்னா, இதில் கடைசியாக எதுனா குவிஸ் கேட்பாங்க டீச்சர்ஸ், திடீர்னு உங்களுக்கு ஒரு கேம் வைப்பாங்க, சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரியா? பாவத்தை எதிர்க்கிறதுல நம்ம தைரியமாக இருக்க வேணும். சரி, ஓகே, இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போயிடலாம். பிள்ளைங்க வந்துடுறீங்களா ஆக்ஷன் பண்ணுறதுக்கு? அவங்களுக்கு ஜோராக நீங்கள் கை தட்டினா தான் வருவாங்க. நான் பார்க்க போகிறேன் உள்ளே வந்து யாரெல்லாம் வந்து பண்ண போகிறீங்கன்ட்டு. எல்லாருக்கும் நல்லா டான்ஸ் ஆட தெரியும்னு எனக்கு தெரியும். பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா தாடுவோம், வசனத்தை சொல்ல சொன்ன போட்டி தானே போடுவோம். பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா தாடுவோம், வசனத்தை சொல்ல சொன்ன போட்டி தானே போடுவோம். வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. ஸ்டாப் பண்ணுமா? அதே நிறுத்துங்க. பாட்டு ஒன்று கேட்டு போட்டா எனர்ஜியாக தான் ஆடுவோன்னு மட்டும் பாடினா பத்தாது. எனர்ஜி லெவல் இங்கே நாங்கள் பார்க்கணும். சரியா? எனர்ஜி லெவல் இங்கே பார்க்கணும். எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரியும் எனக்கு. சரியா? மறுபடியும் முதல்லேருந்து போடுங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இப்போ நான் பார்க்க போகிறேங்க கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு. கொஞ்சம் முன்னாடி போ. இங்கே வா. எந்திரி. ஓ சாரி. பிள்ளைங்களா முன்னாடி அனுப்பிச்சி விடுறேன்டா. முன்னாடி அனுப்பிச்சி பாய்ஸ் எல்லாம் முன்னாடி எல்லாரும் ஆடணும். எல்லாரும் ஆடணும். நான் பார்க்கணும்.
போறேன் வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. பாட்டு ஒன்று பாட போறேன் டான்ஸ் ஒன்று ஆட போறேன் வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா தாடுவோம், வசனத்தை சொல்ல சொன்னா போட்டி தானே போடுவோம். பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா தாடுவோம், வசனத்தை சொல்ல சொன்னா போட்டி தானே போடுவோம். வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா, வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா, வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா, வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. அப்படிதான் 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 அப்படிதான். ஆனா இந்த எனர்ஜி லெவல் எனக்கு பத்தாது. பவிதா மறுபடியும் முதல்ல இருந்து போடுறா. மறுபடியும் நான் பார்க்கணும். இப்போ பாய்ஸ் எல்லாரையும் முன்னாடி கூப்பிட போறேன். அப்படிதான் அப்படிதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் சத்தமா பாடணும். மைக் ஆஃப் பண்ண போறேன். பாட்டு ஒன்று பாட போறேன் டான்ஸ் ஒன்று. சத்தம் நீங்க பாடணும். அப்படி அப்படி சூப்பர். பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா தாடுவேன், வசனத்தை சொல்ல சொன்னா போட்டி தானே போடுவேன். பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா தாடுவேன், வசனத்தை சொல்ல சொன்னா போட்டி தானே போடுவேன். வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. அப்படி அப்படி சூப்பர் சூப்பர். சத்தம் வரட்டும். சத்தம் வரல. இப்போ முன்னாடி கூப்பிட போறேன். ஒண்ணுமே பாடாம இருந்தாரு. வெரி குட் வெரி குட். ஆஃப் பண்ணுங்கம்மா ஆஃப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். எனக்கு என்னன்னா முன்னாடி இருக்க பிள்ளைங்க சூப்பரா பண்றாங்க, பின்னாடி இருக்க பாய்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி. ஆனா நீங்க அமைதி இல்லைன்னு எனக்கு தெரியும். சரியா? நீங்க அமைதி இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ முன்னாடி எல்லாம் பின்னாடி இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முன்னாடி வர போறீங்க. சரி, பாய்ஸ் மட்டும் முதல்ல வா, பின்னாடி கேர்ள்ஸை கூப்பிடுறேன். முதல்ல பின்னாடி இருக்க பாய்ஸ் மட்டும். பாய்ஸ் அமுச்சு விடுப்பா விஜய், அமுச்சு விடு. பின்னாடி இருக்க பாய்ஸ் உங்களை கூப்பிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் சூப்பர் சூப்பர் ஃபாஸ்ட். வா 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 சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. கூட்டு வா கூட்டு வா கூட்டு வா. வெரி குட். இப்ப கேர்ள்ஸ்லயும் கொஞ்சம் பேர் வரலாம். கேர்ள்ஸ்லயும் பின்னாடி இருக்க கொஞ்சம் பேர் வரலாம். ஏய் வாடா மேத்யூ, எங்கடா போற? வாடா. பாய்ஸ் மட்டும் ஆடுறாங்களாம், அப்படிதானே? ஓகே ஓகே வாங்க, பாய்ஸ் மட்டும் வாங்க. ரோஹித் வா, முன்னாடி வா. ரோஹித் நீ வா, நீ வா, வா முன்னாடி வா. ஜேக்கப் வா. இப்ப ஆட போறாங்க பாரு. இப்பதான் நீங்க ஒரிஜினல் குத்தாட்டத்தை பார்க்க போறீங்க. ஓகேவா? நாலூர் பிள்ளைங்க சும்மா ஜம்முன்னு ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, வேற யாருன்னா வரணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா பாய்ஸ்ல வந்துடலாம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அப்பதான் வெளிச்சத்துல நம்ம எல்லாம் தெரியும். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. அப்படி பாட்டெல்லாம் தெரிய வேணாம், தள்ளி போயிடுங்க. தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க. அந்த ஓரம் வரல போங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க அங்க. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். சூப்பர். போட்டு விடுங்கம்மா, போட்டு விடுங்க. இப்ப ஆட போறேன். கேர்ள்ஸ் அடுத்தது ரெடி ஆயிடுங்க. கொஞ்சம் பின்னாடி இல்ல, முன்னாடி வரணும். முன்னாடி வா, முன்னாடி வா. அப்பாவை தள்ளி விடாத. பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா தாடுவேன், வசனத்தை சொல்ல சொன்னா போட்டி தானே போடுவேன். பாட்டு ஒன்று கேட்டு புட்டா. வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. வெல்கம் டு
வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. நானானே நானானே நானே, ரானானே ரானானே ரானே, தானானே தானானே நானே. அவள் தான் வருமா? ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு வாட்டி போட போகிறோம். வெரி குட். உங்களுக்கு ஜோராக ஒரு கைகளை தட்டிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ, பாய்ஸ்க்கு இழைச்சவங்க கேர்ள்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வராங்க கேர்ள்ஸு. கேர்ள்ஸ் பின்னாடி இருக்கவங்களாம் டீச்சர்ஸ் அமுச்சு விடுங்கம்மா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏஞ்சல்லாம் வா, முன்னாடி வா. ஏஞ்சல் வா வா வா, நீ வா நீ வா நீ வா வா வா. சீக்கிரமா வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரமா வாங்க. அவனை விட்டுடுறீ. கேர்ள்ஸ் இப்போ வா 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 வா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஜெர்லின்ஸ்லாம் டான்ஸே தெரியாதா? 100 தடவை கூப்பிடணுமா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்போ பாரு களை கட்ட போகிறது. பாய்ஸா கேர்ள்ஸான்னு தெரியல. இப்போ பாய்ஸ் ஆடினாங்க, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நீங்களே தான் சொல்ல போகிறீங்க யார் நல்லா ஆடினாங்கன்ட்டு. ஓகே, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கடா. அவங்கள இடிச்சு தள்ளிடாதீங்க. அவங்க ஸ்க்ரீனை தள்ளிட்டு அப்படி வெளியே போயிடுவாங்க அப்புறம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. எல்லாரும் வாய் திறந்து பாட்டும். பாட்டு வாயில வரணும். அப்படிதான் அப்படிதான். சூப்பர் சூப்பர். அப்படிதான், சூப்பர் சூப்பர். வெரி குட். பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு, சத்தம் வரல. பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. பாட்டு ஒன்று சொல்லி புட்டா. ஆஹா, வரல வரல வரல, சத்தம் வரல சத்தம் வரல. பாட்டு ஒன்று சொல்லி புட்டா, எனர்ஜியா தாடுவோம். வசனத்தை சொல்லி புட்டா. வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா, வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆஃப் பண்ணி ஃபர்ஸ்ட் போடுங்க. இன்னொரு வாட்டி கேர்ள்ஸ் ஆடணும். எனக்கு ரீடேக் வேணும்ப்பா. இதுக்கு வந்து ரீடேக் வேணுமா? இந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஓகே, மறுபடியும் ஆட போறாங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அப்படி அப்படி அப்படிதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி. பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. பாட்டு ஒன்று சொல்லி புட்டா, எனர்ஜியா தாடுவோம். வசனத்தை கேட்டு புட்டா, போட்டி தானே போடுவோம். பாட்டு ஒன்று சொல்லி புட்டா, எனர்ஜியா தாடுவோம். வசனத்தை சொல்லி புட்டா. வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா, வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா, வெல்கம் டு சிபிஎஸ் தம்பி, வெல்கம் டு சிபிஎஸ் தங்கா. நானானே நானானே நானே, நானானே நானானே நானே, நானானே நானானே நானே, நானானே நானானே நானே. சூப்பர். இப்போ வந்து கேர்ள்ஸா பாய்ஸான்னு நான் கேட்பேன். ஒன்று தான் வரணும். பாய்ஸ் இல்லைனா கேர்ள்ஸ் எதுனா ஒன்று தான் வரணும். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பாய்ஸில் கேட்போம் முதல்ல. பாய்ஸ் சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். சரியா? நம்ம உண்மையை சொல்லணும். பாய்ஸ் நல்லா பண்ணாங்களா, கேர்ள்ஸ் நல்லா பண்ணாங்களா? சரி, கேர்ள்ஸை கேட்போம். பாய்ஸ் நல்லா பண்ணாங்களா, கேர்ள்ஸ் நல்லா பண்ணாங்களா? இப்போ டீச்சர்ஸை கேட்போம். பாய்ஸ் நல்லா பண்ணாங்களா, கேர்ள்ஸ் நல்லா பண்ணாங்களா? கேர்ள்ஸ் ஆம்பா. அப்ப கேர்ள்ஸ்க்கு ஜோரா கை தட்டிடலாம். அப்போ சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் இடத்துக்கு போயிடலாம். இப்போ ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொடுக்க போறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் உட்காரலாமா? ஃபாஸ்டா. பிங்கி பிங்கி எங்க இருக்க நீ? தோ இரு, வந்துகிட்டே இருக்கேன். நான் பிங்கி எங்க இருக்க நீ? எங்க போயிட்ட? இரு 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 இரு. லைட் போட்டு விட்டுரு, லைட் போட்டு விட்டுரு. அச்சு அச்சு,
என்ன பிங்கி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒரே கோல்டா இருக்கு. இந்த நாமளே லீவ் விட்டு ஜாலியா இருக்கோம், இந்த நேரத்துல தும்பல் இரும்பல்ன்ட்டு என்ன நீ? என்னால முடியல. ஒரே போரா இருக்குப்பா நம்மளுக்கு லீவு விட்டு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே. பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பண்ணைக்காரர் வந்திருக்காரு. அப்படியா? ஆமாம், அவர் பண்ணைக்கார வீட்டில் யானை, ஆடு, கோழி, கோழிக்குட்டி, யானைக்குட்டி, ஆடுக்குட்டி, மாடுக்குட்டி அப்படின்னு நிறைய இருக்கு தெரியுமா? அவ்வளோ பெரிய பண்ணையா வச்சிருக்கிறாரு. ஆமாம், நான் என்ன பண்ண போறேன்னா, அங்கே இருக்கிற உனக்கு ஆடுனா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன செய்ய போறேன்னா, நம்ம தான் எப்பவுமே வீட்டில் திருடுவோமே, அது மாதிரி அந்த மாதிரி நம்ம போய் பண்ணைக்கார வீட்டில் ஆடை திருடலாமா? தப்பு தானே? ஆனா என்ன தப்பு? வீட்டில் திருடினாலும் தப்பு, பண்ணைக்கார வீட்டில் திருடினாலும் தப்பு. சரி போகலாம். சரி நம்ம போகலாம். நைட்டு ரெடியாயிரு, பண்ணைக்கார வீட்டில் போகிறோம், ஆடை எடுக்கிறோம், சூப்பு போட்டு சாப்பிட்றோம். எனக்கும் கோல்டு போகுது. ஓகேவா? ஆடு வீட்டுக்குள்ளே போகலாமா? போகலாமே. மே மே ஏ பிங்கி, எங்க இருக்க? இரு இரு, வர வர வர. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பண்ணைக்காரர் வீட்டில் போய் தூங்கிட்டான். அப்படியா? திடீர்னு எழுச்சிட போறாரு. ஏய், அவன்லாம் தூங்கினானா நைட்டு படுத்தானா பகல்ல தான் எழுந்துப்பானா. அப்படியா? சரியான சோம்பேறி. நீயே ஒரு சோம்பேறி, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. போதும், சீக்கிரம். நல்லா தீனி முட்டை மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு நடக்க கூட முடியல உன்னால. நான் பாரு, இப்ப பாரு, வா ஓடலாம். வா வா, ஆடப்படி ஆடப்படி. வா வா, ஆடிக்கிட்ட போறோம். ஆடிக்கிட்ட தோ தோ தோ. புடி பிங்கி, புடி புடி, ஆடப்படி ஆடப்படி. புடி 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 புடி, ஆடப்படி ஆடப்படி. புடி புடி, ஆடப்படி. பிடிச்சிட்டேன். தூக்கு தூக்கு தூக்கு, காலை தூக்கு, காலப்படி காலப்படி. தூக்கு, ஓடு ஓடு ஓடு. தீனி முட்டை சாப்பிட்டேன்னா எப்படி ஓடுவேன்? நல்லா ஓடுனா அதானே போட முடியும். ஓடுறி, நல்லா ஓடுறி. இது கோல்டுல. என்னடி மூச்சு வாங்குது? சீக்கிரம் ஓடுறி, சீக்கிரம் ஓடுறி. பண்ணைக்காரன் வந்து எழுந்துற போறான். ஓடுறி ஓடுறி, சீக்கிரம் ஓடுறி, சீக்கிரம் ஓடுறி. எல்லாம் ஒரே டைம்ல சேர்ந்து வருதே. நான் தான் பண்ணைக்காரன். என்கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, ஆட்டுக்குட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் தான் இந்த ஊர்லயே பெரிய பண்ணைக்காரன், தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் தான் பண்ணைக்காரன். என்கிட்ட தான் ஆடு எல்லாருமே வாங்குவாங்க. நான் இப்போ எழுந்து என்கிட்ட இருக்கிற ஆடு கோழி எல்லாத்தையும் என்ன போகிறேன், 10, 20, 30, 40, அங்கே ஒரு 70, இங்கே ஒரு 80, அங்கே ஒரு 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. எங்கே ஒன்று காணோம்? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே பார்த்தீங்க? யார் எடுத்துகிட்டு போனா? யார் எடுத்துகிட்டு போனா? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? என்ன கலரு? பிங்க் கலர் போட்டிருந்தாங்களா? வந்து ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? வரட்டும், அவன் காலை உடைக்கிறேன் நான். என் வீட்டுக்கு வந்து ஆடை எடுத்துகிட்டு போயிருக்கான் அவன். வரேன் வரேன். ஹலோ. ஹாய் பிங்கி. பிங்கி, எப்படி இருந்தது ஆடு? வயிறு செம்ம ஃபுல்லு. திருடுனா நல்லா தானே இருக்கும். ஓசியில் வர்றது எப்பவுமே நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம மறுபடியும் போய் ஆடை எடுக்கலாமா? இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிடலாமா? ருசி யாரை விட்டது? அதானே.
எப்போ நைட் ஆகும்? வா வா போலாம் வா போலாம் போலாம் வா சீக்கிரம் வா. சாயங்காலமே போயிடலாமா? போகலாமா? சரி, கொஞ்சம் இருட்டானதும் போயிடலாம். டே ராமு, வந்துட்டேன்டா. வாடா போலாம். ஆடு இருக்குடா, நான் பார்த்துட்டேன். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஆடு எனக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு. ஆடு எடுக்கலாம்டா ஆடு எடுக்கலாம்டா. வாங்கடா வாங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கே வந்து என் ஆடை எடுக்க பார்க்குறீங்களா? பிடிக்கிறேன்டா உங்களை வந்து. ராமு, ஓடு 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 ஓடு. ஐயோ அடிக்கிறான் ஐயோ அடிக்கிறான். ஐயோ என் காது போச்சு. ஐயோ என் காது போச்சு. அச்சோ அடிச்சிட்டானே. என்ன அடிக்கலையே? அடிச்சிட்டான் போச்சு. ஐயோ அடிச்சிட்டானே. எனக்கு காது பிஞ்சு போச்சே எனக்கு. என்ன சோத்து மூட்டைன்னு சொல்லிட்டு நீ ஓடாம இருந்துட்டியே ராமு. என்ன பண்றது? காதெல்லாம் போச்சு. காதுலேருந்து ரத்தம் வருது, மூக்குலேருந்து ரத்தம் வருது, காது பாதியாக கிழிஞ்சு போச்சு எனக்கு. போய் ஹாஸ்பிட்டல் போ. என்ன பண்ற? ஐயோ பாவம். ஆடை திருட போய் லாஸ்ட்டாக நம்ம காலு உடஞ்சிருந்தானே மிச்சம். என்ன ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? எதுக்கு அழுவுறீங்க? ராமு, பிங்கி எதுக்கு அழுவுறீங்க? சொல்லாத பிங்கி, அவகிட்ட சொல்லாத. அவகிட்ட சொன்னியானா அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து சிரிப்பா. அவகிட்ட சொல்லாத. என்ன ஆச்சு ராமு? எதுக்கு நீ அழுவுற? நான் உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொல்லாமல் இருக்கலாமா? நான் சொல்ல மாட்டேன், நீ போடி. நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். நாங்கள் ஒன்று சும்மா தான் அழுதுட்ருக்கோம். கீழே விழுந்துட்டேன், அதான் அழுதுட்டு இருக்கிறேன். பொய் சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாம் ஆடை தானே திருட போனீங்க. நான் எனக்கு தெரியும். பண்ணைக்காரன் நல்லா உங்களை போட்டு அடித்து கையை காலை உடச்சி உங்கள் மூக்கை நல்லா பீறா மாதிரி அடித்து வச்சுருக்கான். ஆமாம் ரோசி, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னா? எனக்கு தான் தெரியுமே. உங்கள் மூஞ்ச பார்த்தா, திருட்டு மூஞ்ச பார்த்தாவே தெரியலையா? அதான் சிபிஎஸ்சில் சொல்லியிருக்காங்க, திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க ரோசி? பிறனுக்குள்ள யாதொன்றியும் இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா ரோசி? அப்படின்னா என்ன? அப்படின்னா மற்றவங்க பொருள் மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? நான் திருடனால தான் இப்போ அடிபட்டு நின்றுட்டுருக்கேனா? அதனால தான் சிபிஎஸ் போகும்போது நல்ல காரியத்தையெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்மளும் சிபிஎஸ்க்கு போகலாமா ரோசி? பிங்கி வா, நம்மளும் சிபிஎஸ்க்கு போகலாம். சரி போகலாம் வா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம திருடவே கூடாது, ஆமாம் தானே? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேட்குதுங்களா உங்களுக்கு? எனக்கு கேட்கவே இல்லை சத்தமே. ஆண்டி ஆண்டி ஆண்டி, இந்த பசங்க சவுண்டே போட மாட்டேங்கிறாங்க. போலாமான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் வரமாட்டோம். சரி சரி சரி, நாங்கள் வரோம். நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு? ராமு என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஸ்? ராமு என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க பிள்ளைங்களா, சூப்பராக நமக்கு நடிச்சு காமிச்சாங்களா? அவங்களுக்கு ஜோராக கைகளை தட்டிடலாமா? வெரி குட், சூப்பர் சூப்பர். நல்லா நடிச்சாங்களா? நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க? பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஏன்னா அது என்னது? பாவம் இல்லையா? அதுவும் ஒரு வகையான பாவம், அது செய்யக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். பாய் சொல்லிடலாமா? பாய். ஓகே, ஒரு சின்ன கேமோட நம்ம முடிச்சிடலாம் இந்த இதுவை. பாருங்க, நீயும் நானும் செய்யறத ஒரு வேளை நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரர், இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க அம்மா அப்பா கூட பார்க்காம கூட இருக்கலாம்.
சரியா? ஆனால் யார் பார்க்குறாங்க? ஏசப்பா பார்க்குறாங்க. சரியா? ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். ஒருத்தர் மேலே கூட கண்ணில் எடுக்காம ஒவ்வொருத்தர் செய்கிறான். அந்த பையன் இவனை கிள்றான், அந்த பையன் இடிக்கிறான், அந்த பையன் அடிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் ஒன்றா பார்க்காம இருக்கலாம், இல்லை அந்த டீச்சர் பார்க்காம இருக்கலாம், இல்லை அந்த அக்கா பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஏசப்பா நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகே, இதில் ஒரு சின்ன கேமு. இப்போ இந்த டீச்சரை கூப்பிட்றேன், நான் திரும்பி நின்றுக்க போகிறேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வாயை திறந்து சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கு கேட்டுடும். சரியா? எனக்கு கேட்டுடும், எனக்கு கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு நம்பரை இதில் டிசைட் பண்ணி அந்த ஆண்டி அக்கா கிட்ட சொல்ல போகிறீங்க. அவங்க வந்து என்கிட்ட பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையா பார்ப்போம். சரியா? ஓகே, நான் இப்போ திரும்பிக்கிட்டேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் பின்னாடி போயிட்டு வரேன். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா தான் நான் வருவேன். நீங்கள் எல்லாம் முன்னாடி ஓகே, நீங்களாம் டிசைட் பண்ணிட்டீங்களா? இந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்களா? எல்லாம் ஆட்டி ஆட்டி பார்த்துடலாமா இந்த பாக்ஸை? என்ன இருக்குது தெரியலையே. இதில் இருக்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அடே பாவி, இவன் சொல்லிட்டானேப்பா. இல்லையா? தப்பாக சொல். என்னைய வந்து ஏமாத்துறியா? 3 5 6 7ன்ட்டு. ஓகே பா, நீங்கள் போயிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது என்னான்னு சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் என்ன ஏசாமியா? ஆனால் ஏசாமி எனக்கு வந்து ஒரு வேளை காண்பிப்பார், வெளிப்படுத்துவார் இல்லையா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல ஏசப்பா. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா எனக்கு கூட வெளிப்படுத்த முடியும் இல்லையா? சரி, நான் நினைக்கிறேன் இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற நம்பரு 2. கரெக்டா தப்பா? திறந்து பார்த்துடலாமா? 2 கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ எனக்கு ஜோரா கை தட்ட மாட்டிங்களா? ஓகே, இப்படி தான் பாரு. நீயும் நானும் செய்கிற பாவத்தையும் ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசுவாமி என்ன செய்கிறாங்க? பவிதா, கேன் யூ கமெண்ட்? நீயும் நானும் செய்கிற பாவத்தை ஏசுவாமி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஏசுவாமி இந்த உலகத்தை எப்படியாக படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழகா சூப்பராக ஒரு காரியத்துலேயும் குறைவில்லாதபடி ஏசுவாமி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஆதாம் ஏவாளையும் படைத்தார். ஏசாமி என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் கதை தெரியும் இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்க? ஏசுவாமி சொன்ன ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்சதுனால இந்த உலகத்தில் என்ன ஆச்சு? பாவம் வந்துருச்சு. என்ன வந்தது? பாவம் வந்துருச்சு. பாவம் வந்தோடனே ஏசுவாமி இதை பார்க்குறாரு. இப்படி பாவம் உலகத்தை அழகாக படைச்சாரு. ஆனால் ஏசுவாமி படைச்ச உலகம் இன்னைக்கு என்னவாயிடுச்சு? பாவமாக ஆயிடுச்சு. ஏன்னா ஏசுவாமி சொன்ன அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அங்கே ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டுட்டாங்க. அதனால உலகம் பாவம் நிறைஞ்சதாக இருந்துச்சு. ஏசுவாமி அப்போ கூட நம்ம மேலே ரொம்ப அன்பை வச்சிருக்கிறாரு. ஹீ லவ்ஸ் அஸ், நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் இல்லையா? அவர் என்ன பண்ணார்? அவரோட ஒரே விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார். யாருக்காக சிந்தினார்? நமக்காக சிந்தினார். ரத்தம்னு சொல்லும்பொழுது அது ரெட் கலர் இல்லையா? அதனால அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை யாருக்காக சிந்தினார்? உனக்காகவும் எனக்காகவும். நீ செய்கிற பாவம், பொய் சொன்னால் கூட பாவம்தான், அம்மா அப்பா பேச்சு கீழ்ப்படியிலனா கூட பாவம்தான், திருடுறது கூட பாவம்தான் இல்லையா? இன்னொருத்தனை பக்கத்தில் இருக்கிறவனை போட்டு அடிக்கிறது கூட பாவம்தான். பக்கத்தில் இருக்கிறவங்களோட ரப்பரோ பென்சிலோ திருடினா கூட சொல்லுங்க பாவம்தான். அந்த பாவத்துக்காக தான் ஏசுவாமி என்ன பண்ணார்? அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக விலையாக கொடுத்துட்டார். நமக்காக ஏசப்பா சிலுவை மரத்தில் தொங்கி இறந்து போயிட்டார். எவ்வளோ துக்கம் இல்லை? நீ செஞ்ச தப்புக்காக, நான் செஞ்ச தப்புக்காக ஏசாமி அடி வாங்குறார் இல்லை? அம்மா அவனை உட்கார வைங்க கொஞ்சம். டீச்சர்ஸ் பாருங்க, உட்கார வைங்க.
ஓகே, அவர் இயேசுவாமி என்ன பண்ணுறாரு? அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அவர் இறந்து போயிட்டார். சிலுவை மரத்தில் இறந்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை வெண்மையாக கொடுத்தார். என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவி வெண்மை, கலங்கமற்றது இல்லையா? பனியை போல கலங்கமற்றது. அதனால அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை மாத்திரம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இயேசுவாமி என்ன செய்கிறாரு? மீண்டுமாறு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ இந்த உலகத்தில் பலுகி பெருகி சந்தோஷமா செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவாமி விரும்புகிறார். இயேசுவாமி என்ன விரும்புகிறாரு? நீ செழிப்பா வாழணும், நீ பசுமையாக வாழ வேணும், இன்னும் எல்லா காரியத்துலையும் வளமாக உனக்கு கிடைக்கணும், நீ நல்லா படிக்கணும், உனக்கு எல்லா காரியங்களும் கிடைக்கணும், உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். எதுக்காக? அவர் நமக்காக சிந்தணும். நம்மளோட பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்றது கரெக்டா இல்லை? அப்போ அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மீண்டுமாய் செய்யக்கூடாது. மீண்டுமாய் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மீண்டுமாய் செய்யக்கூடாது. இன்றைக்கே நீங்கள் யோசிக்கணும், ஏசப்பா இந்த காரியத்தை நான் தப்பாக செஞ்சேனே, இப்படி நான் பொய் சொன்னேனே, இப்படி நான் திருடினேனே, இப்படி எதிர்த்து பேசினேனே. இருக்கும்ல, எல்லாம் ஒரே செகண்டு, ஒரு நிமிஷம் கண்ணை மூடலாமா? ஏசாமி உன்கிட்ட பேச போகிறார், ஆண்டவர் உன்கிட்ட பேச போகிறார், ஏசாமி உன் இருதயத்தில் பேச போகிறார். எல்லா கண்களும் மூடணும், எல்லா கண்களும் மூடி இருக்கணும். இந்த நிமிஷமே கைகளை உயர்த்தி, ஏசப்பா இந்த தவறு என்கிட்ட எந்த தவறுன்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா ஏசாமி உங்களை பார்க்குறாரு, உன்னோட இருதயத்தை பார்க்குறாரு, அவர் அதுக்கு வேண்டிய பதிலை கொடுக்க போகிறார். சரியா? நம்ம என்ன செய்யணும்? ஏசாமிகிட்ட அறிக்கை செய்யணும். ஏசப்பா நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ தான் இந்த அருமையான மனமகிழ்ச்சி, இந்த ஒரு வெளிச்சம், ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். ஏசுவாமியை உன்னோட முழு இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்ளணும். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம், நான் தப்பு தான் செஞ்சேன்றவங்களாம் கைகளை, நிறைய கைகளில் நான் பார்க்குறேன், நிறைய கைகளை பார்க்குறேன். ஆமேன். கண்களை மூடி இருக்கலாம், கண்களை யாரும் திறக்க வேண்டாம். ஏசப்பா இந்த ஒரு நிமிஷம் நான் கையை தூக்குறேன், இந்த தப்பு நான் செஞ்சிட்டேன் சாமி, எங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படியில, எங்கள் அப்பா சொல்கிற பேச்சு கேட்கல, இந்த காரியத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. வெரி குட். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, ஆமேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அன்புள்ள ஏசப்பா, இந்த கால வேளையிலும் நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே கைகளை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை கர்த்தாவே தயவாக மன்னிச்சருள வேணுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. மீண்டுமா அந்த பிள்ளைகள் எந்த தவறையும் செய்யாதபடி கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த ஞானத்தை அவர்களுக்குள்ளார் நீர் வைக்க வேணுமாய் செபிக்கிறோம். நீர் பட்ட பாடுகளையும் நீர் பட்ட வலிகளையும் அந்த பிள்ளைகள் உணரட்டும். அவியானவரே, அந்த பிள்ளைகளோட இருதயங்களை நீர் பேச சுவாமி. மீண்டுமாய் அந்த தவறு செய்யாதபடி காப்பாற்றி கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ நம்ம யார்கிட்ட சொல்லிட்டோம்? ஏசப்பா கிட்ட. தேங்க்யூ. ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஏசப்பா கிட்ட சொல்லிட்ட பிறகு நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா? ஏசுவாமி பார்த்துப்பார். ஏன்னா நீ செஞ்ச தவறை இன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டல, மீண்டுமா நம்ம செய்ய போகிறது கிடையாது. இப்போ ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். பிபிடியில் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே. ஒரு ஊரில் ஒரு இடத்துல வந்து ஒரு மனுஷன் இருந்தானா. கவனிக்கணும், கதையை கேட்கணும், உட்காரலாம். கதை முடிஞ்ச உடனே கதையிலேருந்து கேள்விகள் கேட்பேன். பேசுகிறவங்க தயவுசெய்து வெளியே போயிடலான்னு சொல்லிடலாமா? அந்த ஊரில் ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவனாக இருந்தானா, வரி வசூலிக்கிறவனாக இருந்தானா. அந்த ஊரில் நிறைய வரி, நிறைய காசு, வட்டிக்கு கொடுத்து கொடுத்து காசு வாங்குறவனாக அவன் இருந்தானா. அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகேயு. அவன் பேர் என்னது? சகேயு. அந்த சகேயு என்ன பண்ணானா, விரோதமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும், தான் மட்டும் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருந்தானா. அவன் எப்படியாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, உயரத்தில் கவனிக்கணும், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குள்ளமாக இருந்தானா. எப்படி இருந்தான்? அங்கே பாரு,
எவ்வளோ குள்ளமாக, உங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லை, அவ்வளோ குள்ளமாக இருந்தானா. ஆனால் அவன் வரி வசூலித்து நிறைய பணம் சம்பாரித்து வச்சுருந்தானா. இது பொய் கதை இல்லை, உண்மையான கதை. வேதத்துலேருந்து, பைபிள்லேருந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மை சம்பவம், உண்மை கதை. அவன் பேர் சகேயு. பேர் சொல்லுங்க, சகேயு. அவன் என்ன பண்ணானா, நிறைய காசு சம்பாரிச்சு பெரிய பணக்காரனா, அந்த ஊர்லேயே பணக்காரன்னா அவன் ஒருத்தன் தானா. நிறைய பணம் வச்சிருந்தான். ஏசாமியை மட்டும் அவன் வச்சில்ல. என்ன வச்சில்ல? ஏசாமியை மட்டும் அவன் வச்சில்ல. பணம்லாம் நிறைய வச்சிருந்தான், நிறைய சந்தோஷம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் அவன் யாரை வச்சில்ல, அவன் கையில் ஏசப்பாவை வச்சிக்கவே இல்லை. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம், ஜனங்கள்லாம் சொல்கிறாங்களாம், ஏசாமி வராரு, ஏசாமி வராரு அப்படின்னு சொன்னாங்களாம். நமக்கு கூட யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படிதான், ஏசப்பா வராங்க, நீங்களாம் ரெடியா, நம்ம போகலாம் ஏசப்பாவோட அப்படின்னு நம்மளை கூப்பிட போகிறாங்க. அப்படி கூப்பிடுற மாதிரி அந்த நாள்லையும் அவங்க ஜனங்களாம் என்ன சொல்கிறாங்களாம், இந்த வழியாக ஏசப்பா வராராம். யார் வராங்க? ஏசுவாமி வராராம். நம்மலாம் போய் பார்க்கலாம், ஜனமா நம்மளாம் கூட்டமாக போய் பார்ப்போம்ல. இல்லை, யாருன்னா பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் கூட ரோடெல்லாம் கூட்டம், ஒரே கூட்டம் இல்லை. அதை மாதிரியாக அண்ணன் நாள்லையும் என்ன பண்ணாங்களாம், ஏசாமி வர்றதை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுட்டு ஜனங்க ஒரே கூட்டம் கூட்டமாக போய் நின்னாங்களாம். கூட்டம் கூட்டமாக நின்னா இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? குள்ளமாக இருந்தான். இவன் எப்படி இருந்தான்? குள்ளமாக இருந்தான். இவனுக்கோ ஒன்றுமே தெரியல, ஏசாமி எங்கே வராரு, எப்படி வராரு. நிறைய பணம் அவனுக்கு உதவி பண்ணிச்சா? அவன் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி முடியும், இல்லை ஏனிலையா நிற்க முடியும்? அவனால் பார்க்க முடியலையாம். ரொம்ப வெசனப்பட்டுட்டானா, துக்கப்பட்டுட்டானா. அப்போ என்ன செஞ்சானா, பக்கத்தில் திரும்பி பார்த்தானா, ஒரு காட்டுத்தீ மரம் இருந்துச்சான். என்ன மரம் இருந்துச்சு? காட்டுத்தீ மரம் இருந்துச்சான் அந்த இடத்துல. ஆஹா, ஒரு ஐடியா. என்ன பண்ணான், நம்ம மெதுவாக ஏறி அந்த மரத்து கிளையில ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து நம்ம பார்க்கலாம் ஏசாமி யாரு, ஏசாமி எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி வரப்போறாரு, என்ன பண்ண போறாரு, இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே போய் ஒளிஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டானா. யாருக்கும் ஏன்னா அவன் பணக்காரன் இல்லை, எல்லாம் கீழே நின்று பார்க்குறாங்க. இவனால் பார்க்க முடியாததுனால மரத்து மேலே கிளைக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு நின்று குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கானா. யாருக்கும் அவனை தெரியாதபடி பார்த்துட்டு இருந்தானா. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஏசுவாமி வர்றாராம். ஏசாமி நடந்து அந்த வழியாக வரும் பொழுது நேராக அந்த காட்டுத்தீ மரத்துக்கிட்ட நின்றுட்டாராம். ஏன் நின்று இருப்பாரு? நான் சொல்கிறேன் சரியா, உங்களுக்கு தெரியாது. காட்டுத்தீ மரத்துக்கிட்ட நின்றுட்டு மேலெல்லாம் ஏசாமி பார்க்கவே இல்லை, கீழே நின்றுட்டு ஏசாமி என்ன சொல்கிறாரு, சகேயுவே இறங்கி வா. என் பேர் தெரியுமா உங்களுக்கு? என் பேர் தெரியுமா? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியேந்து வரவங்க யாருக்குன்னா தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ ஏசப்பாக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? சகேயுவோட பேர் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? சகேயுவே இறங்கி வான் பேர் சொல்லி கூப்பிட்றாராம். ஏன்னா ஏசுவாமிக்கு உன் பேர் என் பேர் எல்லார் பேரும் தெரியும். எல்லாரையும் பெயர் சொல்லி அழைக்க போகிறாராம். அவர் வரும்பொழுது அவர் என்ன செய்ய போகிறாரு, நம்ம பெயர் சொல்லி அழைக்க போகிறாராம். ஏன்னா உன் பேரும் என் பேரும் ஏசுவாமிக்கு நல்லா தெரியும். நம்புறீங்களா? ஏன்னா அங்கே சகேயு பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஏசுவாமிக்கு சகேயு பேர் தெரிஞ்சிருக்குது. நிமிந்து கூட மரத்தை பார்க்கல அவர். சகேயுவே இறங்கி வான்னு கூப்பிட்டோன்னு பயந்து போயிட்டுருப்பான்ல. நீ என்ன பண்ணுப்ப? பயந்துருப்பல்ல. ஆமாவா, அவன் ரொம்ப பயந்துருப்பாளாம். நீ பயந்துருப்பியா? நீ பயந்துருக்க மாட்டியா? தைரியசாலிப்பா. இன்னைக்கு தைரியமாயிரு, நம்ம தலைவை போட்டிருக்கோம்ல, அதனால அவன் தைரியமாக இருக்கிறான். அந்த நேரத்தில் சகேயுன்னா பயந்து பொத்துன்னு குதிச்சிருப்பானா, உழுந்திருப்பானா, வாரி இருப்பானா, இல்லை அடிக்கடி பட்டிருக்குமான்னு தெரியாது. மரத்துலேருந்து பொதின்னு கீழே குதிச்சிட்டானா. குதிச்சு கீழே நின்றுட்டானா. பாரு, குள்ளமான சகேயு கீழே நின்றுட்டானா. ஏசாமி கூப்பிட்டது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். பாரு, ஏசாமி நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, இல்லை? ஏசாமி நம்ம வீட்டுக்கு கூட வரப்போகிறாரு. சீக்கிரமாக ஏசாமி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு. ஏசாமி என்ன சொல்கிறாராம் சகேயு பார்த்து, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன்,
உன் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட போறேன். அப்பா எவ்வளவு சந்தோஷம் எல்லாம் அவன் பட்டிருப்பான். சகேயுக்கு ரொம்ப சந்தோஷமா, பயங்கர சந்தோஷம். ஒரு பக்கம் என்னடா இவர் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரேன். ஆனா சுத்தி நின்று இந்த ஜனங்க பாக்குறாங்களாம். அவங்களுக்கெல்லாம் கோபம் வருதான். ஏசாமியை பார்க்க நாங்க கால் கடுக்க நிக்கிறோம், இவன் எங்கேயோ மேல நிக்கிறான். அவன் எங்க கிட்டலாம் வரி வசூல் பண்ணி எங்களை ஏமாத்தி பணம்லாம் வாங்கியிருக்கிறான். அவன் கெட்டவன், அவன் பாவி, அவன் பாவம் செஞ்சிருக்கான். அவன் வீட்டுக்கு இவர் போவாரா? கேட்டிருப்பாங்கல்ல. நம்மளாக இருந்தால் கூட அப்படி தான் கேட்போம்ல. உஷாண்டி அவங்க கிட்ட மட்டும் பேசுகிறாங்க, என்கிட்ட பேசவே மாட்டுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் இல்லை அப்படி தான் அவனும் நினச்சிருப்பான்ல. ஏசப்பா வந்து அவங்கிட்ட மட்டும் கூப்பிட்டு பேசுகிறாரு, பேர் சொல்லி வெளியே கீழே இறங்கி வாடான்னு கூப்பிடுறாரு, உன் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் சரி கிடையாது. ஜனங்கள்லாம் முறுமுறுக்குறாங்களாம், பின்னாலேருந்து சொல்கிறாங்களாம், ஐயோ இது சரியே கிடையாது, அவனை பாவி, அவன் கெட்டவன், அவன் தப்பு செய்கிறவன், அவன் எங்கள் பணத்தை திருடுறவன், காசு எடுத்து எங்களோட காசெல்லாம் எடுத்து அவன் பணக்காரனாக இருக்கிறான், அவன் வீட்டுக்கு ஏசாமி போகிறேன்னு சொல்லிட்டாரு, அவன் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு வேறு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சாங்களாம். நினச்ச உடனே ஏசுவாமி அவனோட வீட்டுக்கு போனாராம். அந்த இடத்துல அவனோட கூட உட்காந்து சாப்பிட்டாராம். இதை பார்த்து சகேயுவுக்கு ரொம்ப व्यसனமாயிடுச்சான். இவ்வளோ ஜனம் கூட்டம் இருக்காங்க, 1000-2000 பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏசாமி என்ன தேடி வந்தாரு. எப்படி இவங்களெல்லாம் கூப்பிடாம என்ன மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாரு. இவங்க வீட்டுக்கெல்லாம் போகாம என் வீட்டுக்கு வந்துட்டாரு ஏசுவாமி. என் கூட உட்காந்து மேஜையில் சாப்பிட்றாரு, என் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ நான் என்ன விசேஷம்? நானும் பாவி, நான் கெட்ட வேலை செஞ்சு பணம் மற்றவங்க கிட்டலாம் திருடி வாங்கியிருக்கிறேன், நான் எவ்வளோ தவறு செஞ்சிட்டேன். ஆனால் ஏசாமி என்னை தேடி வந்திருக்கிறாரு. யார் தேடி வந்தார்? ஏசாமி சகேயு, ஒரு பாவியை தேடி ஏசாமி வந்தார். அப்படின்னு மனம் கசந்துட்டானா, அழுது துக்கப்பட்டானா சகேயு. சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ துக்கத்துக்கு மேலே ஏசாமியே என்னை தேடி வந்துட்டாரு, உலக ரட்சகர், அவர் தான் இந்த உலகத்தை படைச்ச தேவன், அவர் தான் நம்மளெல்லாம் உருவாக்கி இருக்கிறார், அவர் என் வீட்டுக்கு வந்திருக்கார், நான் இவ்வளோ பாவம் செஞ்சோம் என்னை தேடி வந்திருக்கிறார், நான் இவ்வளோ தப்பு செஞ்சோம் என்னை பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஒரு தீர்மானம் எடுத்தானா. என்ன தீர்மானம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி முதல் கொண்டு யார்கிட்டையும் நான் பணம் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது, வாங்கினவங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துடணும். எத்தனை 2000 4000 10,000 எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருந்தனோ எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும், திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணானா. ஏசாமி கிட்ட சொல்லலை இவன், அவன் இருதயத்துக்குள்ள தீர்மானம். இப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கல்ல, ஏசப்பா இந்த நான் பாவத்தை செஞ்சேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிங்களா? கேட்கலையா? கேட்டீங்கல்ல. கேட்டிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்ல. அதே மாதிரி அந்த தீர்மானத்தை அவன் எடுத்தானா. எடுத்துட்டு வெளியே போயிட்டு ஜனங்களை பார்த்து சொன்னாலாம், யார்கிட்டெல்லாம் நான் காசு வாங்கினோ அதை நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன். எப்படி பாரு மனசு அவனுக்கு. 1000 ரூபாய் வாங்கியிருந்தா அவனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்? 4000 ரூபாய் திரும்பி கிடச்சிருக்கோம். 10 ரூபாய் வாங்கியிருந்தா அவனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்? 40 ரூபாய் கிடச்சிருக்கோம். 10,000 ரூபாய் வாங்கியிருந்தானா 40,000 கிடச்சிருக்கோம். இப்படி அவன் என்ன பண்ணானா, உடனடியாக தீர்மானம் பண்ணிட்டு அந்த காசெல்லாம் நாளத்தனையாக எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டானா. எல்லாருக்கும் திருப்பி கொடுத்தோன்னா ஜனங்கள்லாம் பார்க்குறாங்களாம், எப்படி இவனுக்குள்ள இவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு, இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி வந்துச்சு, இவ்வளோ பெரிய ஆச்சரியமான, இவ்வளோ வருஷம் அவன் பிறந்த நாள்லேருந்து பணம் வாங்கி வசூல் பண்ணி தான் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான். இந்த ஒரு நிமிஷத்தில் அவன் மனம் மாறிட்டானே. இன்னைக்கு கூட நம்ம மனம் மாறிட்டோம் இல்லை? இந்த ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டோம் இல்லை? அதே மாதிரி சகே என்ன பண்ணானா, ஏசப்பா நான் வாங்கின எல்லா காரியத்தையும் நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒன்று தான் வேணும், உங்களுடைய ரட்சிப்பு. என்ன கேட்டான்?
உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே, உங்களோட அன்பு மட்டும் எனக்கு போதும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னினாலே என்ன பண்ணான், தீர்மானம் பண்ணிட்டு இயேசுவாமிக்கு பின்னாடி போயிட்டான். அதை பார்த்த ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சான். இயேசுவாமி அந்த சகையு வீட்டுக்கு போனது நல்லது. அப்போ ஏசாமி அங்கே போய் மேஜிக் பண்ணல. ஏசாமி போய் மேஜிக் பண்ணாரா? ஏசாமி எதுவும் மேஜிக் பண்ணல. ஆனால் அவனோட இருதயத்தில் ஏசுவாமி பேசினார். இப்போ உங்கள் இருதயத்தில் ஏசுவாமி பேசினார் இல்லையா? ஆமாம், எத்தனை பேர் கை தூக்குனீங்க நான் பார்த்தேன். நான் மட்டும்தான் பார்த்தேன். டீச்சர்ஸ் எல்லாரும் கண்ணை மூடிருப்பாங்க, விசுவாசிக்கிற எல்லாரும் கண்ணை மூடிருந்தாங்க. நான் மாத்திரம் பார்த்தேன். ஏன்னா சாட்சி, நான் பார்க்குறேன்ல, நான் சாட்சி. சரியா? நான் பார்த்தேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி ஏசுவாமி அவனை பார்த்தார். அவனை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. சகேயுவே இறங்கிவான்னு சொல்றாரு. அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்றாரு அவனோட கூட. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு மனம் குமரிடுச்சு. ஐயோ, நான் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன், நான் எவ்வளோ பெரிய பாவி, அவன் கெட்டவனாச்சு நான். என்னை தேடி ஏசுவாமி வந்தாரு. உன்னை தேடி கூட ஏசுவாமி வருவார். நீ கூப்பிட்டினா ஏசுவாமி வருவார். உன்னோட கஷ்ட நேரத்தில், உன்னோட பலவீன நேரத்தில். போன வருஷத்தில் ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லிச்சு, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எப்போ பாரு சண்டையே ஆயிட்டுருக்குதுன்னு. ஆனால் அந்த 7 நாள் கிளாஸ் முடியறதுக்குள்ளே வந்து சொல்லிச்சு அந்த பிள்ளை, எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு ஆண்டி, எங்கே இந்த சிபிஎஸ் நிகழ்ச்சிக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறாரு ஆண்டி. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஏசுவாமி உங்களுக்கு கூட செய்ய போகிறார். ஏசாமி உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் காத்துட்டுருக்கிறார். நீ எப்போ கூப்பிடுவேன்னு காத்துட்டுருக்கிறார். நீ எப்போ அவரை நோக்கி கூப்பிட போகிற, ஏசப்பா நீங்கள் வாங்க, உங்களோட மனசில் உங்களோட அன்பை எனக்கு தாங்க சுவாமி அப்படின்னு நம்ம கேட்டோன்னா ஏசுவாமி உடனே வரப்போகிறார். ரெடியாக காத்துட்டுருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த கதவை பிடிச்சிருக்குது? ஆமேன். இப்போ கேள்வி நேரம். சரியா? கேள்வி. கை மட்டும்தான் தூக்கணும், சத்தமாக பேசக்கூடாது. கீழே உட்காந்துருங்க. இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக உட்காந்துருந்தீங்க. வெரி குட். உட்காந்து 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 உட்காந்து. சூப்பர் சூப்பர். கேள்வி கேட்கலாமா? டீச்சர் கேள்வி கேட்கலாமா? அவங்க தான் தூங்குறாங்களா? டீச்சர் கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். உங்களுக்கு இல்லை கேள்வி, பிள்ளைங்களுக்கு. சரியா? அந்த மனுஷன் பேர் என்னது? சொல்லு. அவள்தான் ஆன்சர் அவுட் ஆயிடுச்சுப்பா. ஆன்சர் அவுட் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை மட்டும் கை தூக்குச்சு. நீங்கள் எல்லாம் கத்திட்டீங்க. நீ மட்டும் சொல்லு. நீதான். நீ மட்டும் சொல்லு. நீ மட்டும் சொல்லு. வெரி குட். கரெக்டா தப்பா? அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்கடா. சூப்பர். முன்னாடி வந்து வாங்கிக்கோ. சீக்கிரமா வா. அடுத்த கேள்வி. அடுத்தது ஏசுவாமி எந்த ஊரு நான் சொல்லலை. யாருக்குன்னா தெரியுதா பார்க்கலாம். டீச்சருங்களுக்கு கூட தெரியுதா பார்க்கலாம். ஒரு பட்டணத்து வழியாக நடந்து வந்தார். நான் சொல்லலை, சாரி. ஆனால் யாருக்குன்னா தெரியுதா பார்க்கலாம். ஒரு பட்டணத்து வழியாக நடந்து வந்தார் ஏசுவாமி. அது எந்த ஊர்? ஏசப்பா ஊர். சரி, இந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே. 3வது கேள்வி. அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, சகேயு வந்துட்டு ஏசாமி என்ன சொன்னாரு? இன்னமும் சொன்னார் இல்ல, இறங்கி வா. அது கேள்வி இல்லப்பா. கையெல்லாம் தூக்குறீங்களா? கையை கீழே போடுங்க. கீழே போடுங்க. அது கேள்வி இல்லை. சகேயுவை இறங்கி வான்னு சொல்லிட்டாரு. தெரியும் எனக்கு. குதிச்சு வந்தானா உருண்டு வந்தானா தெரியாது. என்ன மாதிரி குண்டா இருந்திருந்தானா ஒருவேளை உருண்டு தான் வந்திருப்பான் இல்லை? ஆமாம். ஓகே. அவன் ஒரு சொல்லிடக்கூடாது ஆன்சரை, கை மட்டும் தான் தூக்கணும். அவன் ஒரு மரத்து மேலே குடுகுடுன்னு ஏறிட்டான். எந்த மரம்? போச்சுடா. இவன் இங்கே கச்சேரி வைக்கிறானப்பா. ஏப்பா இருங்கப்பா. கேள்வி கேட்குறப்பா. ஏப்பா இங்கே வா. வாயன் கச்சேரியெல்லாம் வைக்கிறிய நீ? வா. கச்சேரியெல்லாம் வைக்கிறானே. கச்சேரி மரம் என்னது பாது? டாய், உடனே பக்கத்தில் கேட்டுட்டியா? சரி, பரவாயில்ல, நீயே சொல்லு. என்ன மரம் அது? அப்போ கூட தெரியல. போப்பா. ஓகே, அந்த பிள்ளை சொல்லுவான். வா. கச்சேரியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. காட்டு தீ மரம். ஐயோ, தப்பு. ரைட்டா? கரெக்ட். அப்ப கிளாப் பண்ணுங்க. அப்ப எனக்கு ஒரு gift கொடுத்துருங்க.
சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே ஓகே. அவன் ஒரு தீர்மானம் பண்ணான். யாரு? அந்த குள்ள மனுஷன். அவன் பேர் என்ன? கேட்கல. குள்ள மனுஷன் பேர் என்ன? ஏசாமி அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட போனாருல்ல, நல்லா போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாருல்ல, அப்போ அவன் ஒரு தீர்மானம் பண்ணான்ல. என்ன தீர்மானம்? சொல்லி பார்க்கலாம். ஓடி 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 சீக்கிரமா சீக்கிரம்னா இதுதானா? அப்படி மெதுவா? அப்படிதான். வந்து திருந்தணும்னு முடிவு பண்ணான். அதாச்சும் நம்ம எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கினதை திருப்பி அவங்களுக்கு 4 பங்கா பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணான். அப்புறம் அவன் நல்லவனா மாறிட்டான். வெரி குட். உன் பேர் என்ன? ரட்சிதா. எந்த ஊரு? மிஞ்சூர். இவ்வளோ ஞானமா இருக்கிறியே, ரொம்ப புத்திசாலி பொண்ணமா இருக்கா ரட்சிதா. கைகளை ஜோரா தட்டலாம். அவன் தீர்மானம் பண்ணா, மீண்டுமா நான் தவறு செய்ய மாட்டேன். வாங்கின காசை எத்தனையா கொடுத்தான்? 4 எத்தனையாக கொடுத்தான். ஓகே, இதுல ஒரு வசனம் பார்க்கலாமா நம்ம? ஓகே, வசனம் எடுத்துட்டு வாங்கம்மா. நமக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. இதுவும் கேம் தான், இதுலயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தான். சரியா? சரி, அமைதியா இருங்க. சரி, சொல்லட்டுங்களா? வசனம் சொல்றீங்களா? நான் சொல்லி தர்றது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. சரி, இன்னொரு சொல்லிட்டுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. இப்போ நான் கை வைக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ மறுபடியும் வசனம் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. இன்னொரு வாட்டி நீங்கள் சொல்கிறீங்களா? நான் கை வைக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? ஹலோ, இருங்க. ஒன்னொன்னா தான் சொல்லணும். தன் எனக்கு பார்க்காம தெரியும். யார் சொல்வீங்க? ஓகே, பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அப்படியே உட்காரு. நான் வந்து கை தூக்குறவங்கள கூப்பிடுவேன். ஓகே, எல்லாம் திரும்பி நின்றுக்கோங்க பார்க்கலாம். நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்கோங்க பார்க்கலாம். டர்ன் பேக். வெரி குட். தன் பாவங்களை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. கைகளை தலைக்கு மேலே தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். அப்போதான் எனக்கு தெரியும் நீங்கள் தட்டுறீங்களா இல்லையான்ட்டு. குட் ஜாப். ஓகே, வேற யார் சொல்ல முடியும்? கை கீழே போடலாம். இன்னொருத்தர் யார் சொல்ல போறீங்க? ஓடி ஃபாஸ்ட்டாக வரலன்னா கூப்பிட மாட்டேன் இனிமே. அடுத்தது நீ. ஓகே, வா சீக்கிரம். அச்சச்சோ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை வேற யாரா சொல்றீங்களா? வேற யாரு? வா, நீ வா. ஓடி சீக்கிரமா வா. ஐயோ, சுறுசுறுப்பே இல்லையப்பா.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. கை மேல வரல, gift வாங்கிட்டு போயிடு. எல்லாருக்கும் gift உண்டு. ஓகே, வேற யாருக்கு தெரியும்? கை தூக்கலாம். நீ வா, சீக்கிரமா வா. ஓடி வா. இப்போ அடுத்தது கேர்ள்ஸ் பக்கம். சான்ஸ் கேர்ள்ஸ்க்கு. தன் பாவங்களை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. கரெக்டா? உனக்கே தெரியுமா கரெக்ட்னு? ஓகே, ஜோரா கைகளை தட்டலாம். ஓகே, கேர்ள்ஸ்ல யாருக்கு தெரியும்? கேர்ள்ஸ்டா. என்னடா அப்போ முதல்ல கச்சேரி வச்ச, இப்போ கேர்ள்ஸ்டான்ற. கேர்ள்ஸ் யாருக்கு தெரியும்? கேர்ள்ஸ்க்கு இவங்களை வேணா அனுப்பிச்சி விடலாமா? பாவம், இவங்களும் சொல்லுவாங்கல்ல, நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்கல்ல. ஓகே, இவங்க கிட்ட இதை வாங்கிக்கலாம். நீங்க போங்க உங்களோட இடத்துக்கு. இவங்களுக்கு ஜோரா கைகளை தட்டிடலாம். ஓகே, இப்போ கேர்ள்ஸ்ல வேற யாருக்குன்னா தெரியும்? நான் டக்குன்னு சொல்லலாம். சீக்கிரம். வா. ஆஹா, ஸ்லோவா வந்தீங்கன்னா கேட்க மாட்டேன். அப்புறம் சைமன் அங்கிள் கிட்ட வாங்கிக்கடா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். அவர்களை விட்டு விடுபவன் இரக்கம் உடையவன். வசனத்தை புதுசா நீயே மேக்கப் பண்றியா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். இல்ல, வாழ்வடைய மாட்டான். ஓகேவா? இவளுக்கு ஒரு gift கொடுத்துருமா? ஓகே, நீ வா. இப்போ பாய் வரலாம். ஓடி வா. சீக்கிரம். உன் பேர் என்ன? நல்ல பிள்ளையா இருக்கே. பிரதீப். சொல்லு. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை விட்டு விடுகிறவனோ. மறுபடியும் நீ என்ன செய்யற? அடுத்த செஷன்ல ஒழுங்கா படிச்சுட்டு வந்து சொல்லணும். சரியா? கண்டிப்பா கேட்பேன். பிரதீப் உங்ககிட்ட வா. லாஸ்ட் இதான். கேர்ள்ஸ்ல வேற யாருக்குன்னா தெரியுமா? கை தூக்குறீங்களா? ஓகே, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அவள்தான். தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வில் இரக்கம் இருமாட்டார். அப்பா, நானே மறந்துடுவோம் போலடா வசனம். அப்பா, சூப்பர்டா. ஜோரா கை தட்டிடலாம்ப்பா. தன் பாவங்களை நான் சொல்ல. வா, நீ போடி வா. சீக்கிரம். அடுத்தது யாரு? கை தூக்குங்க. வா, ஜெசிந்தா, நீ சொல்லு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ரைட்டாமா? ரைட்டு. ஓகே, கைகளை தட்டலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கையிடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். இப்படி பாதி முழுங்கி சொல்ற. கைகளை தட்டலாமா? தட்டாம ஒரு பாதி தட்டலாமா? ஓகே, முழுசா தட்டிடலாம். போட்டோம். ஓகே, இன்னும் ஒருத்தர் பாய்ஸ்ல. வா. இல்லை, நீ சொல்லிட்ட. வா, ஓடி வா. சீக்கிரமா வா. ஃபாஸ்ட். அவள்தான். இதான் லாஸ்ட். இதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் கேம்ஸா என்னதுப்பா இன்னைக்கு? ஸ்கிட். ஓகே, ஒரு ஸ்பெஷல் ஸ்கிட் இருக்குது. அதை நம்ம பார்க்க போறோம். சூப்பரா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை முக்கியமானதே மறந்துடுறியப்பா. வாழ்வடைய மாட்டான் தான். அப்புறம் என்னப்பா? அத சொல்லணுமே. ஏப்பா, வாழ்வடைய மாட்டான் தெரியும்பா. அப்புறம் என்னப்பா செய்யணும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் தான். அப்ப என்ன செய்யணும்? அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. வெரி குட். கைகளை தட்டிடலாம். ஓகே, ஜோரா கைகளை தட்டிடலாம். எல்லாம் சூப்பரா டேக் பார்ட் பண்ணீங்க. ரொம்ப அழகா இருந்தது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வே அடைய முடியாது. உள்ள வரலாமா? அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா. கொஞ்சம் கதவு தரமா.
நாங்கள் உள்ளே வரலாமா? உள்ள உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அம்மா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசு. சோத்திரம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு ஏசப்பா செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நாமத்தினால் நீங்கள் கேட்டிங்கன்னா எது வேணாலும் செய்வேன். உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா, அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா. சரி, ஜெபம் பண்ணலாங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. இதை கண்டிப்பாக படிங்க. இந்த வார்த்தை உங்களோடு பேசும். சரிங்க, ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். உங்கள் பலவீனங்களை மாற்றி ஆண்டவரே நீர் உங்களை ஆசீர்வதி, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். சரிம்மா, அவங்கள விட்டுட்டு வந்துரு. இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஏசப்பா ஏசப்பான்னு வந்து சுவிசேஷம் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், மாறுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுராச்சா. சரி வாங்கம்மா, சாப்பிடலாம். சாப்பிட்டு கொடுக்கலாமா? பேப்பர், அந்த பேப்பர் எங்கம்மா? அம்மா, அவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதும்மா. ஏசப்பா தான் உண்மையில் தேவன் சொல்லிட்டு இப்போ வந்து வீடு வீடாக வந்து ஜோம் பண்ணிவிட்டு ஏசப்பாவை ஏற்றுக்குங்க, ஏசப்பாவை ஏற்றுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதும்மா. அதனால தான்மா போட்டுட்டேன் கீழே. அப்படிங்களா? சரி சரிங்கம்மா, நம்ம சாப்பிட்டு படுக்கலாமா? சரிம்மா. அப்பா அப்பா என்ன தெரியலையே, எனக்கு உடம்பு முடியலையே. ஐயோ, ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்கு எனக்கு. பியூலா எழுந்துரு, எழுந்துரு பியூலா, சீக்கிரம் எழுந்துரு. எனக்கு ஒன்றும் முடியல, எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்காச்சும் கூட்டின்னு போமா. எழுந்துருமா பியூலா. இந்த பொண்ணு வேறு நல்லா தூங்கின்னு இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ, வந்தாங்களே ஒரு சிஸ்டர், ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாருன்னு சொன்னாங்களே. சரி, நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கலாமா? ஏசப்பா நமக்கு சுகம் தராரான்னு. இவன் வேற தூங்கிட்டே இருக்கிறா. நம்ம ஏசப்பா கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். நம்ம தனிமையாக இருக்கும்போது ஏசப்பாவை தான் நம்ம நினச்சிக்கணும். ஏசப்பா, அவங்க சொன்ன மாதிரி என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு சுகத்தை தாங்க ஏசப்பா. என்னால் நிற்க கூட முடியல ஆண்டவரே, எனக்கு நெஞ்சு வலியாக இருக்குதே, என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா. நீங்கள் தான் சுகம் தரணும், வேற ஒருவரும் இல்லைன்னு சொன்னாங்களே. என் நாமத்தினால கேளுங்க, தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏசப்பா. சுகம் தாங்க. அல்லேலூயா ஏசப்பா, எனக்கு சுகம் தந்திரே. நன்றி. வந்தாங்களாம்மா, 3 பேர் வந்தாங்களே ஜோமனை சொல்லி. ஏசப்பா நல்லவர், அவர் உண்மையில தேவன், அவரை எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னாங்களம்மா. அது மாதிரியே நான் ஏசப்பா கிட்ட கேட்டம்மா. நீ நல்லா தூங்கியிருந்தேன், எனக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. நான் நல்லா நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. நான் அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஏசப்பா நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் செய்வேன்னு சொன்னார். அதே மாதிரி நான் ஏசப்பா கிட்ட கேட்டம்மா. ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாருமா. நீங்களும் அதே மாதிரி கேட்கணும். ஏசப்பா எனக்கு சுகம் தந்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீ தாண்டவரே உண்மையுள்ள தேவன், நீ தான்ப்பா எங்களுக்கு உண்மையுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. நன்றி. ஆமென். பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு நடிச்சு காமிச்சாங்க இல்லையா? நம்ம தனிமையில் இருக்கும்போது யார் நமக்கு துணையாக இருப்பாங்க? சுவாமி ஒண்டி தான் துணையாக இருப்பார். அவங்களுக்கெல்லாம் ஜோராக ஒரு கைகளை தட்டிடலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து கிளாஸ் பிரிக்கிற நேரமாக இருக்குது. கிளாஸ் பிரிக்கும்பொழுது நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களோட கிளாஸஸ்க்கு போயிட்டு உங்களோட டீச்சர்கிட்ட அவங்களோட பேரையும் கொடுத்துட்டிங்கன்னா கிளாஸஸ் அவங்க பிரித்து அவங்க எடுத்துப்பாங்க. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தனியாக வந்துடுங்க. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே வந்துடுங்க. எல்லாம் சீக்கிரம் ரெடி? 1 2 3. எல்லாரும் ஆடணும், ஒருத்தர் கூட ஆடாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் பாடணும், வாய் திறந்து பாடணும். பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு CBS தம்பி. பாட்டு ஒன்று பாட போறேன், டான்ஸ் ஒன்று ஆட போறேன். வெல்கம் டு CBS தங்கா. பாட்டு ஒன்று கேட்டு புட்டா எனர்ஜியா பாடுவேன்.
அப்படியே நம்ம உட்காரலாம். நம்ம இப்போ புது பாட்டு கற்றுக்க போகிறோம். அப்போ தான் அவங்க வந்து திருப்பி ஆடுவாங்க நம்ம கூட. ஓகே, புது பாட்டு கற்றுக்க போகிறோம். ஓகே, எல்லாம் உட்காரலாம் உட்காரலாம். ஓகே, முதல்ல இருந்து மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, ரெடி? தம்பிக்கா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னுக்கோங்கப்பா. ஒரு நிமிஷம் பாய்ஸ் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா தான் அங்கே தெரியும் வேர்ட்ஸு. கொஞ்சம் பின்னாடி போ. கேர்ள்ஸ் எல்லாம் பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி அனுப்புங்க, அப்போ தான் வேர்ட்ஸ் தெரியும் பிள்ளைங்களுக்கு. பெரிய பிள்ளைங்களாம் போகும்போது இங்கே பாட்டுத்தாள் இருக்குது, வாங்கிட்டு போங்க டீச்சர்ஸ் கிட்ட. புள்ள செல்ல புள்ள ஓடி வாங்க, CBS நாட்கள்
சூப்பர். எல்லாம் கைகளை உயர்த்தி அழகாக கைகளை தட்டலாமா? கை எல்லார் கையும் மேலே. சூப்பர் சூப்பர், வெரி குட். அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொஞ்சம் உட்காந்துக்கலாம். ஒரு குட்டி கேம் இருக்குது, சூப்பராக முடிச்சுட்டு நம்ம கிளாஸை முடிக்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, ஒரு கேம்ஸ் இருக்குது. லைட்ஸ் போட்டுருக்குமா? லைட்ஸ் ஆன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமாக வாங்க. இது ஒரு குட்டி சூப்பர் கேம். என்ன கேம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வியப்பாயிடுவீங்க. ஐயோ நல்ல வேளை நான் போகல நினச்சாலும் நினச்சிருவீங்க. ஐயோ நம்ம வந்துட்டோமே நீங்களும் துக்கப்படாதீங்க. ஓகே, இது வேதம் சொல்லுகிறது. ஹலோ, வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான். அதை அறிக்கை பண்ணி விட்டுறணும். நம்ம வாசிச்சோம்ல வேதத்தில், அறிக்கை பண்ணி விட்டாதான் அவர் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இரக்கத்தை பெற முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். நீ என்ன பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம், குட்டி பாவம், மைக்ரோ சைஸ் பாவம், அதெல்லாம் கிடையாது. நீ எந்த தப்பு செஞ்சினாலும் பாவம் பாவம் தான். இப்போ இவங்களுக்குள்ள நிறைய பாவங்கள் கேமில் இருக்குது, ஓகேவா? அவங்களுக்குள்ள இல்லை. ஓகே, ஓ ஓ சீக்கிரம் சீக்கிரம், எவ்வளோ நேரம் இப்படி திரும்பிக்கோ, பிடிச்சியா? ஓகே, இந்த தம்பிக்கிட்ட என்னென்ன பாவம் இருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். அடித்தல். அடிப்பியாப்பா? அடிப்பியா? சிரிக்காத, விழுந்துற போது. அதுக்கப்புறமா பழி வாங்குதல். பழிக்கு பழி, நீ செஞ்சின்னா நான் திருப்பி செய்வேன் அப்படின்ட்டு. இன்னொரு பாவம் என்னது? புறம் கூறுதல். எவ்வளோ நல்லது எதிராளி செஞ்சாலும் அவங்கள பற்றி குறை சொல்லுறதே வேலை. உனக்காப்பா? இல்லை, உனக்கு இல்லை, கேமில். சரியா? அதுக்கப்புறம் ஐயோ திருட்டு. செய்வியாப்பா? செய்ய மாட்டேன். சிரிச்சிடாத, வந்துடும் எல்லாம் வெளியே. சரியா? ஓகே, இங்கே கெட்ட சொல்லவே பயமா இருக்கே. கெட்ட வார்த்தை பேசுவியாப்பா நீ? ஆமான்னு சொல்லி இல்லை இல்லை சொல்லு, எதனா தலையை ஆட்டலாமே. ஆமாவா இல்லையா? கெட்ட வார்த்தை ஆமா சொல்வியா இல்லையா? கெட்ட வார்த்தை பேசுவியா பேச மாட்டியா? பேசுவியா? ஒரு வாட்டி பேசிடுவானா? சரி, ஓகே. அடுத்தது கோபம். அப்பாடா, இந்த நாளில் தித்துனூண்டு இருக்கிறதுக்கும் கோவம் வருது, அவ்வளோ பெருசு இருக்கிறதுக்கும் கோவம் வருது. கோவம் இல்லை? இந்த பையன்கிட்ட இந்த காரியங்கள் இருக்குது, இந்த அம்மாக்கிட்டையும் அதே தான் இருக்குது. எல்லா காரியங்களும் நான் படித்தது. கோபம். கோவப்படுவியாம்மா? கோவம் வருமா? வருமாமே, கோவம் நல்லா வருமாமே. குறை சொல்வியா? அம்மா அப்பாவை குறை சொல்வியா? பொய் பொய் பேசுவியா? பொய் பேச மாட்டியா? தெரியாமல் உன்னை இங்கே நிற்க வச்சுட்டாங்களா? சரி, பார்ப்போம். அப்புறமா கீழ்ப்படியாமை. பாரு, கீழ்ப்படியறதே இல்லை, படி மாட்டியா? கீழ்ப்படியாமை. அச்சுச்சோ, அப்போ கரெக்டாக தான் நிற்க வச்சுருக்கோம். கீழ்ப்படியாமை என்கிற பாவம். இப்படி ஒரு சில பாவங்களோடு தான் ஒவ்வொரு மனுஷனும் ஜீவிச்சுட்டு இருக்கான். கவனிக்கணும். பின்னாடி எங்கள் டீச்சர்ஸ் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இத்தனை வித்தியாசமான குணாதிசயங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரல இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாம் இல்லை? ஆனால் இந்த பாவத்தெல்லாம் ஒழிக்க முடியும். நம்ம எப்படி ஒழிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, இந்த கேமுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களா? இந்த பக்கம் ஒரு ஆள். ஓகே, இப்போ இந்த கேமில் இவங்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு அந்த பக்கம் பாய்ஸ் சைட்லேருந்தோ இந்த பக்கம் கேர்ள்ஸ் சைட்லேருந்தோ ஒவ்வொருத்தராக டீச்சர்ஸ் அனுப்ப போகிறீங்க. சரியா? ஓகே, முதலாவது பாய்ஸ் சைட்லேருந்து ஒருத்தரை அனுப்புங்க. இவ்வளோ நேரமா? எப்போ நீ வாப்பா, பிரதீப் வாப்பா, வாப்பா. இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது கேமு. ஓகே, எங்கம்மா? என்னது குண்டு ஊசி? நீ எடுத்துக்க போறியா அவனோட பாவத்தை? எடுத்துப்பியா? சரி, பார்க்கலாம் என்ன செய்யலான்ட்டு. உனக்கு வந்திருக்க நம்பர் என்னான்னு பார்க்கலாம். உனக்கு வந்திருக்க நம்பர் என்னான்னு பார்க்கலாம். என்ன நம்பர் வந்திருக்குமா? 1. ஒரு பாவத்தை தான் அவனால் எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ. சரியா? நம்பர் 1 வந்திருக்கு. 1 ஒரே ஒரு பாவத்தை. எந்த பாவத்தை விட்டுற போகிற நீ? காலில் இருக்கிறத முதல்ல. எப்போ காலில் இருக்கிறத கழட்டுங்கப்பா முதல்ல. கொடுப்பா அவன்கிட்ட. அங்கே வை, காலில் வை. எப்படி செய்யணும் நான் சொல்கிறேன். அங்கே பாரு, அந்த அக்கா கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்கா பாரு. பக்கத்தில் அந்த அக்கா கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்கா பாரு. பிரதீப், என்ன கொஞ்சம் கவனி. அந்த அக்கா ஒரு ஆயுதம் வச்சிருக்கா பாரு. நீ தான் உடைக்கணும். வந்தல்ல முன்னாடி உட, சீக்கிரம். இவ்வளோ பயமா? இன்னைக்கு தான் பயப்படாதிருங்கள்னு சொல்லிட்டு நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்.
சரி அக்கா நீங்கள் உடச்சிருங்க, அக்கா உடச்சிருங்க. அச்சு பாவத்தை பார்த்து பயப்படுறியா, பலூனை பார்த்து பயப்படுறியா? பலூனை பார்த்து தான் பயப்படுறான். சரி ஓகே, அவனோட ஒரு பாவம் போயிடுச்சு. இந்த அக்காக்கு எத்தனை பாவம் போகுது பார்க்கலாம். அம்மா பாக்ஸ் தரங்கம்மா. 2 வந்திருக்கு இந்த அம்மாக்கு. அப்ப கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஒருத்தவங்க வாங்க. ஓ வந்துட்டியா? எப்பா ஓகே. எந்த பாவத்தம்மா விட்டுற போற? வாயில இருக்கதா, கையில இருக்கதா, காலில் எங்க காணோம்? எது விட போற? நீ தாண்டி சொல்லணும். ஓகே, வாயில இருக்கிறத எடுத்துடலாம். 2 வந்திருக்கு. ஸோ அவ 2 பலூன் வந்து வெடிச்சிடலாம். இப்போ 1 2 பலூன்ஸை வெடிச்சிட்டா என்னென்ன பாவங்கள்? இன்னொன்று எடுத்துன்னு வந்து கூட கையில். பொய் பேசுதல் உடஞ்சி போச்சு, கோபம் உடஞ்சி போச்சு. அவர் கையில் என்ன உடஞ்சுது? ஓகே, நீங்கள் 2 பேர் போயிடலாம். தேங்க்யூ, போயிடுங்க. ஓகே, அடுத்த பாய்ஸ்லேருந்து இன்னும் ஒருத்தர். ஓடி 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 ஓடி. வெரி குட். அதாவது வந்தாச்சு. ஓடு 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 ஓடு. ஓகே, இங்கே வா. முதல்ல இங்கே வரணும். இந்த அக்கா கையில் இந்த அக்கா கையில் வா. நம்பர் கொடுமா. 1 தான் வந்திருக்கு. பாய்ஸ்க்கு பாவம் 1 தான் வருது. ஓகே, அங்கே வாங்கிக்கோ ஆயுதத்தை. பெரிய ஆயுதம் இருக்கு பாருங்க. எந்த 1 எடுத்துடலாம்ப்பா. அவன் தான் கரெக்டாக சொல்கிறான். சூப்பர். எந்த 1? வெரி குட். அதை எடுத்து வாயிலே வச்சுக்கோ. வாய் பேசக்கூடாது. நீ எதை உடைச்ச? எந்த பாவம் போச்சு? பழி வாங்குது. நான் பழி வாங்குறத இனிமேல் செய்ய மாட்டேன். அறிக்கை பண்ணிட்டியா? ஓகே. 2வது கேர்ள்ஸ்க்கு யார் வந்திருக்காங்க இங்கே? நீ வா. ப்ளூ சட்டை. சாரி, உங்களோட பேர்லாம் தெரியாததுனால ப்ளூ சட்டைன்னு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏசாமிக்கு தான் உங்களோட பேர் தெரியும். ஓ, அவளே உடச்சிட்டாடியம்மா. 1 தானா? எத்தனை வந்திருக்கு பாக்ஸில் பார்க்கலாம்? பாக்ஸில் எத்தனை வந்திருக்கு பார்க்கலாம்? பாக்ஸில் எத்தனை வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அப்போ உடச்சிருச்சுமா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்ஸ்லேருந்து இன்னும் ஒருத்தர். ஓடி வா. வந்தாச்சு. ஓகே, இங்கே வா. இங்கே முதல்ல வரணும். இங்கே எல்லைக்குள்ளே வந்த பிறகு தான் அங்கே போக முடியும், கோட்டைக்கிட்ட. பாக்ஸை காட்டுமா. 2 வந்திருக்கு பாய்ஸ்க்கு. எதை உடைக்க போகிறான்? அவனை கேளு எந்த பாவத்தை உடைக்கணும்ன்ட்டு. 1 2 இருக்குது அவனுக்கு. எந்தெந்த 2 விட்டுருக்கான்? என்னம்மா அது 2 சொல்லு. கெட்டப்பா, உனக்கானது கரெக்டாக வந்துருச்சுப்பா. எந்த கெட்ட வார்த்தைன்னு நான் கேட்க போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கே அறிக்கை பண்ணிவிடு. ஏசப்பா, இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இன்னொன்று, அடிப்பியா? டே தம்பி, அடிப்பியா? செய். ஆமாம்ப்பா. புள்ள போய் சொல்லாமல் உண்மையை சொல்லுதுப்பா. புள்ள குட் பாய்டா செல்லாம். ஓகே, இன்றைக்கி அவன் அறிக்கை பண்ணிடுறான். நீங்கள் தூரத்தள்ளி வரலன்னா யாரையும் கூப்பிட போகிறதில்ல. எல்லாம் பின்னாடி போங்க. ஓகே, கேர்ள்ஸ் சைடில் யார் வந்திருக்கீங்க? ஓடி வா. சீக்கிரமா வா. எடுமா, பாக்ஸ் காட்டுமா. 1 எந்த விட்டுற போற? வாயில் இருக்கிறத விட்டுருவாளாம் அவன். ஓகே, வாயில் இருக்க ஆயுதம் இங்கே இருக்கு பாரு. ஆயுதம் இதோ இருக்கு. ஆயுதம் வாயை குத்திர போற. பலூனை குத்து. அப்படிதான். என்னது? பொறாமை இருக்குதா உனக்கு? இல்லை, இதில் போட்டாங்க. ஏப்பா அந்த அக்காவை அடிச்சிட்டியப்பா. அவள் தப்பாப்பா செஞ்சா. அந்த அக்கா வச்சுச்சேப்பா. ஓகே, பாய்ஸில் உங்களை 2 பேரையும் கூப்பிடல நான். ஓகே, இப்போ 2 பேர் கையிலையும் இல்லை, முடிஞ்சிருச்சு கேமு. தள்ளிப்போ. 2 பேர் கையிலையும் எத்தனை பலூன்ஸ் இருக்கு? இன்னும் எத்தனை பாவங்கள் இருக்கு? இன்னும் 3 பாவங்கள் இருக்கு. இன்னும் மீதியான 3 பாவங்கள் இருக்குது. சரி பார்ப்போம் யார். ஓ, இவ கையில் 4 இருக்குது. வெரி குட். அப்போ இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். பாய்ஸ் சைடில் அந்த பையன். இல்லை இரு. நீ வா போ. இங்கே வாடா. முதல்ல இங்கே வரணும், அப்புறம் தான் கோட்டைக்கு போகணும். 2 பரவாயில்லப்பா, உனக்கு 2 வந்துருச்சு. 1 அப்புறம் 2 என்ன வந்திருக்கு? அதில் திருடுறியாப்பா? மாங்காய் திருடுனியா பக்கத்து வீட்டில்? இப்போ மாங்காய் சீசன் ஆச்சு, எல்லாம் செய்கிறது தானே. அப்புறம் அடுத்தது என்னது? புறம் கூறுதல். அங்கே கூட அக்கா கிட்ட ஆயுதம்லாம் அவங்க தான் ஏந்துவாங்க, நான் ஏந்த மாட்டேன். ஓகே, அண்ணா கையில் இப்போ 1 தான் இருக்குது, அக்கா கையில் 4 இருக்குது. பாவம் தான் உண்மையிலேயே இல்லை. ஓகே, நீ ஓடி வா. பச்சை கலர் சட்டை. சாரி, உன் பேர் தெரியாது. ஏசாமிக்கு நான் சொல்லிட்டேன்ல, ஏசாமிக்கு ஒண்டி தான் உன் பேர் தெரியும், எனக்கு தெரியாது உன்னோட பேர். ஓடி வா. இங்கே வந்துரு. நம்பர் 2 வந்துருச்சு. எது 2 உடச்சிடலாம் கேளு. அந்த அக்கா கையில் போய் கேளு, எது உடச்சிடலான்னு
காலை முதல்ல எடுத்து பிரித்து விட்றாப்பா. அடுத்தது அடுத்தது என்னம்மா வந்திருக்காங்க? பழி வாங்குதல், அடி செய்வியா? அடி நல்லா நொறுக்கி எடுப்பியா? சாமி நொறுக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? இன்றைக்கே அறிக்கை பண்ணிடணும், இனிமே வந்து பழி வாங்குறது அடிக்கிறது செய்ய மாட்டேன். ஓகே, பாய்ஸ் கிட்ட எத்தனை இருக்கு இன்னும் பலூன்? இரு பாய்ஸ் கிட்ட எத்தனை இருக்கு? 1 இருக்குது. டேய் அப்பா, பாய்ஸா கேர்ள்ஸாப்பா? பாய்ஸா? அப்படியா? சரி, பின்னாடி போ. இல்லைன்னா கேம் இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கேர்ள்ஸ் கிட்ட இன்னும் 2 இருக்கு, பாய்ஸ் கிட்ட இன்னும் 1 தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். இப்போ இந்த பையன் எங்க? அந்த கருப்பு சட்டை ஓடி வா. நீங்க நின்று இருந்ததுனால உன்னை கூப்பிட முடியாது. அந்த பிள்ளை தான். இங்கே ஓடி வா, இங்கே வா. இங்கே ஆயுதத்தை இப்போ கொடுக்கக்கூடாது, போய் கொடுத்துட்டு வா. இங்கே முதல்ல வா. இங்கே வந்து கேளு என்ன விஷயம்ட்டு. 1 வந்துருச்சுப்பா, சூப்பர்ப்பா. 1 வந்துருச்சு. அப்போ 1 உடச்சிடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ்க்கு என்ன வருதுன்னு பார்த்துருவோம். கேர்ள்ஸ் சைடில் ஒருத்தரை கூப்பிட்டுருவோம். நீ வா. நீ கேர்ளா பாயா? பாய். ஓகே, சரி வா, கேர்ள் வா. சரி கூப்பிட்றேன், நாளைக்கு கூப்பிட்றேன், சரியா? ஓகே, இவளுக்கும் 1 தான்ப்பா வந்திருக்கு. ரொம்ப பாவம் தான் இல்லை? அப்போ சரி, 2 பேருதையும் உடச்சிடலாம். அவரதையும் உடச்சிடலாம், இந்த பாவதையும் உடச்சிடலாம். 1 தான் உடைக்கணும். ஒன்று எது உடைக்கலாம்? அதை உடச்சிடலாமா? உடச்சிரு. ஆயுதம் வாங்கிக்கோ, இங்கே இருக்குது. அப்பாடி, அங்கே. அம்மாடி. தம்பி, உண்டு என்ன உடஞ்சிது? கோபம். இன்னைக்கு நாள்லேருந்து கோபமே படுறது கிடையாது. இவளது என்ன உடஞ்சிது? புறம் கூறுதல். அம்மாவை பார்த்து புறம் கூறுறியோ, தாத்தா பாட்டியை பார்த்து புறம் கூறியோ, டீச்சர் என்ன பார்த்து புறம் கூறுறியோ, எதுவுமே இனிமேல் கூறக்கூடாது, சரியா? ஓகே, இன்னும் 1 தான் இருக்குது. அவளை விடுவிச்சிடலாமா வேண்டாமா? விடுவிச்சிடலாமா வேண்டாமா? ஓகே, வா. அடிக்கக்கூடாது, இப்போ தானே பேசிட்டு இருக்கோம். ஓகே, இந்த 1 அவளை வந்து விடுவிச்சிடலாம். பாவத்திலேருந்து அவளை வந்து விடுவிச்சிரு. 1 வந்திருக்கு அவளுக்கு. ஓகே, உடச்சிரு. அவள் கையை உடச்சிடாத, பலூனை மட்டும் உடச்சிரு. ஓகே, இந்த மாதிரி தான். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போயிடலாம். இதே வண்ணமாக தான் ஏசுவாமி கிட்ட நாம் செய்கிற பாவத்தை கூட அப்பப்பவே அறிக்கை பண்ணி விட்டுருந்தோம், சரியா? கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைங்களா. ஹலோ பேசுகிறவங்க, ஹலோ. ஏப்பா பேசுகிறவங்கள எழுப்பி நிற்க வச்சுருங்கப்பா. அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துடலாம். பேசுகிறவங்கள நிற்க வச்சிடலாமாப்பா? வெரி குட். சாக்லேட் வானாம் போல இருக்குது, பேசல. வெரி குட். ஓகே, பாரு, இந்த மாதிரி நம்ம செய்கிற பாவத்தை கூட இங்கே முன்னாடி இந்த பாய்ஸை கொஞ்சம் கவனிங்க. நாளைக்கு யாருன்னா பேசுனாங்கன்னா பாய்ஸ் பக்கத்தில் கேர்ள்ஸை உட்கார வச்சுருங்க. ஜாலி இல்லை? பாய்ஸை கொண்டு வந்து கேர்ள்ஸ்க்கு நடுவில் உட்கார வச்சுருங்க. யார் நிறைய பேசுகிறாங்களோ கேர்ள்ஸ் நடுவில் உட்காந்து பேசிட்டோம். ஓகே, இதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீவியத்தில் கூட நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பாவங்களை செய்கிறோம். அம்மா ஒரு வார்த்தை எதனா சொன்னாங்கன்னா உடனே கீழ்ப்படியறது இல்லை, கீழ்ப்படியாமை வந்துடுது. இல்லை ஒரு வார்த்தை சொன்னால் கோவப்படுறது. ஒன்றும் இல்லை, பக்கத்து கடையில் போய் தக்காளி வாங்கின்னு வாடா அப்படின்னா போக மாட்டான். தக்காளி நான் வாங்கினாரா? முடியவே முடியாது என்னால். அதுவே போய் பக்கத்து கடையில் சாக்லேட் வாங்கி நீ சாப்பிட்றான்னு சொன்னால், ஏம்மா குடுமா, சீக்கிரமாக சாக்லேட்டுக்கு காசை கொடுமான்னு எடுத்துன்னு ஓடுவான். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக கீழ்ப்படியணும், கோபப்படக்கூடாது, புறம் கூறுறது. எப்போ பாரு நல்லது செஞ்சால் கூட அம்மாவும் அப்பாவும் அவங்க கஷ்டத்தின் மத்தியில் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. கவனி, ஒரு கிறிஸ்மஸ் வரட்டுமே, இல்லை வேற உன்னோட பர்த்டே வரட்டுமே, ஒரு ட்ரெஸ் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோயேன். அன்னைக்கு தான் பார்த்து அவள் சொல்லுவா. கவனிக்கணும், இங்கே பாரு, அன்னைக்கு தான் பார்த்து சொல்லுவா, என் ஃப்ரெண்டு போன மாதம் பர்த்டேக்கு ட்ரெஸ் போட்டுன்னு வந்தா, சூப்பராக இருந்துச்சு, இது ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு அம்மாவோட மனசை காயப்படுத்தி விட்டுறது. அப்பாவை பார்த்து இது ஒரு டாய்ஸா, ஒரு பால் கேட்டிருப்பான், அவன் டென்னிஸ் பாலா இல்லைன்னா கிரிக்கெட் பாலான்னு கேட்டிருக்க மாட்டான். அவர் பாவம் ஏதோ ஒரு பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருப்பார். இத்தையா கேட்டேன்ப்பா, உனக்கு என்னம்மா கொஞ்சம் கூட மூளையே இல்லையாப்பா அப்படின்னு அப்பாவை பார்த்து பேசுறது. இங்கே வந்து நின்று இந்த தம்பி என்ன சொல்லிச்சு? உண்மையை சொன்னான். உன் பேர் என்னய்யா? இமானுவேல் வந்து உண்மையை சொன்னான். ஆமாம், நான் ஒரு வார்த்தை வாயில் பாவத்தை வச்சுருந்தாலும், பாவத்தோடைய பலூன் வச்சுருந்தாலும் ஒரு தப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசுவேன்.
இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன், இனிமே பேச மாட்டேன், தீர்மானம் எடுக்க முடியுமா? ஏசாமி வேதம் திட்டமாக சொல்லுது, சீ அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் கூட என்னவா, அது கூட கெட்ட வார்த்தை தானா? அப்போ நம்ம எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறோமா பேசலையா? டீச்சர் சிரிக்கிறாங்க, என்னம்மா சிரிக்கிறீங்க? சீன்னு கூட சொல்லக்கூடாது, அது கூட கெட்ட வார்த்தைன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாளில் நம்ம தீர்மானம் பண்ணணும், பாவத்திற்கு எதிர்த்து நிற்க நமக்கு தைரியம் வேணும். நம்ம எந்த விதமான பாவமாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும் ஏசப்பா. அப்படியே எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? அப்படியே முழங்கால் படிடலாம். ரோஸ்லின் மிஸ் ஜோம் பண்ணிடுறீங்களா? எல்லா கண்களை மூடி. நான் சொல்லியிருக்கேன், ஏசப்பா கிட்ட பேசும்பொழுது உன் மத்தியில் உன் ஃப்ரெண்டோ உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மாவோ இல்லை யாராக இருந்தாலுமே கூட யாரும் வரக்கூடாது. ஏசாமியும் நீயும் தான், நீயும் ஏசாமியும் தான் பேச போகிறீங்க. அந்த இடத்துல வேறு யாருக்கும் இடம் கிடையாது. எல்லா கண்களை மூடலாம், கைகளை கூப்பலாம். ஜெபம். யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. ஏசப்பாவோட ஜெபிக்கிற நேரம் கண்களை மூடி அமைதியாக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளின் மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த முதல் நாளிலும் கத்தாவே, காலை முதல் இம்மட்டும் ஆண்டவரை உம்முடைய கிருபை கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இயேசுவே, இந்த நாளிலும் பிள்ளைகள் மத்தியில் சொல்லப்பட்ட ஆண்டவரை கதைகள் ஆண்டவரை, பாடல்கள், வசனங்கள் ஆண்டவரை, ஒவ்வொன்றின் மூலமாக ஆண்டவரை உம்முடைய நாமத்தை ஆண்டவரை அறிவிக்க திருக்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே, இந்த வசனங்கள் ஆண்டவரை அப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தாவே பிள்ளைகளுடைய மனதில் ஆண்டவரை அப்பா ஆண்டவரே அப்பா அது மிகவும் ஆழமாய் பதியட்டும் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. இயேசுவே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரை இருதயமாகிய பலகையில் அவர் எழுதி கொண்டு கத்தாவே ஆண்டவரை முதிர் வயதில் அதை விடாதிருக்கும்படியாய் ஆவியானவரை நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் ஆண்டவரை இந்த விதைகளை எடுத்து விடாதபடி இயேசுவின் நாமத்தினால வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, கற்றுக் கொடுத்த ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரை இந்த வேளையில் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம், இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு துணையாக இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஒரு விசை கூட உம்முடைய கரங்களில் தருகிறோம். இந்த பிள்ளைகளை அனுப்பின பெற்றோரை ஆண்டவரை நீர் ஆசீர்வதியப்பா. பிள்ளைகள் வீடுகளுக்கு திரும்பி செல்லும் போதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் நன்றி. எல்லா துதி கனம் புகழ் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே பாருங்க, நாளைக்கு இன்னைக்கு வந்தது போல் லேட்டாக வராமல் நாளைக்கு இங்கே ஷார்ப்பாக 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியான ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம், இன்னும் ஜாஸ்தியான பப்பட் ஷோ, நிறைய கேம்ஸ். இன்றைக்கே 2 கேம் எடுத்துகிட்டு வந்தேன். 2 கேம் எடுத்துகிட்டு வந்து 1 கேம் தான் நடத்த முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்தது கொஞ்சம் லேட்டு. நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டிகிட்டு வாங்க. இன்றைக்கி இப்போ எல்லாரும் கிளம்பலாம். இந்த சிபிஎஸ் 2025ஆம் ஆண்டு முதல் நாள் நடந்திருக்கா, அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முதல் நாளில் நிறைய பசங்க வந்தாங்க. அவங்க வந்து நல்ல எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்ல வசனம் சொன்னோம், அதையும் சொன்னாங்க. திருப்பி உடனே அவங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. கதை கேட்டாங்க. கதையில் நாங்கள் கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கும் உடனே பதில் சொன்னாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளைங்க வந்திருப்பாங்க? ஒரு 150 பிள்ளைங்க வந்திருப்பாங்க. 150 அப்போ வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சுத்தப்பட்ட இருக்க கிராமத்துல எல்லா கிராமத்துலேருந்தும் வந்திருக்காங்க. நம்மளே வேன் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. எல்லா பிள்ளையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இப்போ பத்திரமா கூட்டிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அவங்க நல்ல ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தேங்க்யூ. உங்களுடைய பேர்? ஷாலினி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓவரால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாலிபர் அவர் சைமன் இருக்காருல்ல, அவருடைய இனிய பிறந்தநாள். வாடா லிவினே,
அவருடைய இனிய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை அவர் காண்றதுக்கு இன்னும் கடவுள் இன்னும் வருஷங்கள் உங்களுக்கு நல்லா தரணும் பிரதர். என்ன ஒரு 2 வார்த்தை. இப்போ விபிஎஸ் பற்றி எப்படி போயிட்டு இருக்குதுன்னா ஒரு நல்லா தானே போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குதா? எத்தனை பசங்க வந்திருக்காங்க? பசங்க வந்திருப்பாங்க 200 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. நாளைக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடும் போடுறோம். ஆமாம், ஸ்டே டியூன். முதல் நாள் சிபிஎஸ் வந்து ஸ்டீஃபன் அதோடைய அரேஞ்ச்மெண்ட்டு, எத்தனை கிராமத்துலேருந்து எவ்வளோ பேர், நிறைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க போல இருக்கு. 200க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து, நம்மளோட ஊழியங்களுக்கு பற்றி என்ன ஒரு கருத்து என்னன்னா, தாமதமாக நடத்தினால் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்த கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அப்புறம் நடத்த வேண்டும் என்று சொல்லி எடுத்த முயற்சிகள் ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அநேக இடங்களில் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழிவாசல் திறந்து கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். ஆமென். இதே பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும். பர்ஃபெக்ட். இதுக்காக ஒரு நிமிஷம் ப்ரேயர் மட்டும் நம்ம ஆன்லைனில் பார்க்குற ஆளுங்களுக்காக ஒரு நிமிஷம் ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பசுமுள்ள பிதாவே, நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தரமான நாளில் இந்த விபிஎஸ் நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனை கர்த்தர் எதை கர்த்தாவை நீ முன்கூட்டி நடத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். அதே கர்த்தாவை அந்த நாளை நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை பாராட்டி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை தடைகள் கர்த்தாவே நடக்க கூடாது என்ற சித்தங்கள் எல்லாம் கர்த்தர் உருவாகினாலும் தேவனை கர்த்தர் நினைத்த காரியங்களை ஜெயமாய் ஆண்டவரை எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறேன். ஆண்டவர் சகலத்தையும் நன்மையாக செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுதான்பா இதை கர்த்தாவே முன்னின்று நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் கர்த்தர் பிரசனம் இருந்து மகிமைக்குள்ளாய் ஆண்டவர் பிள்ளைகளை வழிநடத்த கர்த்தர் கிருபை. வருகிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே ஒரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பாடல்களையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். நீரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று வழித்து பாதுகாத்து ஆசீர்வாதமாய் நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. இதற்கெல்லாம் காரணமாக தலைமை போதற்காக ஜெபிக்கிறோம், இணை போதற்காக ஜெபிக்கிறோம், அருமையான அக்காக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த விஐ மிஷன், வில்லேஜ் இவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷனுடைய முதல் நாள் சிபிஎஸ்ல நம்ம இருக்கிறோம். இதில் 180லேருந்து 200க்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணதுனால எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. எப்போவுமே நாங்கள் மே மந்த் 2வது வாரத்தில் வைக்கிற சிபிஎஸ் எண்டில் வைக்கிறோன்னா, ஏன்னா யூத் இக்னைட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை நடத்துனதுனால நாங்கள் வந்து மே மந்த் நடுவில் வைக்க முடியல. யூத்துக்கு நாங்கள் உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக அதை பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் திருப்பி இந்த சிபிஎஸ்ஸை வந்து மே மந்த் பேக்ட் மே 29லேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இதை நடத்த போகிறோம். இதை நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. இப்போ வருகின்ற 3-4 நாட்களும் நீங்கள் இந்த சிபிஎஸ் உடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். அதில் மட்டும் இல்லாமல் மீஞ்சூர் சுற்றி இருக்க 46 கிராமத்துலேருந்து குழந்தைங்க நம்மளை சேர்றாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த பகுதியில் இருக்கிற மக்களா, உங்களுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்களா, தயவு செய்து அவர்களை நீங்கள் அழைத்து வந்து இந்த சிபிஎஸ்சில் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சிறிய விதை இன்றைக்கு போடுற விதை நாளைக்கு பெரிய மரமாக மாறும் எல்லாரும் சொல்லுவாங்க. அதே போலவே இன்றைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன விதமான விதையை விதைக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு குறித்து செய்வார். God bless you from the Village Evangelization of India Mission, VEI Mission. This is Jaydeep Israel. Praise the Lord.